கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆதார் அட்டை உங்களுடைய கம்ப்ளீட் தலையெழுத்தும் அதில் இருக்கு. அந்தி கிறிஸ்து அமெரிக்காவில் இருந்தாண்டாலும் சரி, யூரோப்பில் இருந்தாண்டாலும் சரி, உங்களுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் அவன் எடுத்து விடுவான். இரட்சகராய் வந்த இயேசு, டீச்சராய் சுற்றி நடந்த இயேசு, ஓம்னிபொட்டன்டாய் இந்த உலகத்திலே அதிசயங்களை செய்த இயேசு, நெகோஷியேட்டராய் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இயேசு எம்பரராய் வரப்போகிறார். சகோதரன், அடுத்து ஒரு முக்கியமான கல்லை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 நிமிடங்களோடு கூட எழும்பி நின்று உங்கள் கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி நிற்கும்படியாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மலையாகி பூமியை நிரப்பும். கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மலையாகி பூமியை நிரப்பும். கிரீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். கிரீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடும். தெரிந்தவர்கள் கைகளை தட்டி பாடுங்க பாப்போம். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் கட்டப்பட்டிருக்க கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். இயேசு வரப்போகிறார். கையால் பெயர்க்காத கல்லொன்று இந்த உலகத்திலே வரப்போகிறது. உங்கள் சரீரத்துக்குள்ளே காணப்படுகிற விலகினங்களை நீக்கப் போகிறது. உலகத்திலே அது நிரப்பப் போகிறது. கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மலையாகி பூமி நிரப்பும். கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மலையாகி பூமி நிரப்பும். கிரீடங்கள் பாறைகள் கவிழ்ந்திடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தி கண்கள் யாவும் புலம்பிடுதே. கர்த்தரை குத்தி கண்கள் யாவும் புலம்பிடுதே. அல்லேலூயா. கர்த்தர் வரப்போகிறார். சகோதரனே, ஒரு கல் வானத்திலிருந்து புரண்டு வரப்போகிறது. அது பரலோகத்துக்கு போன அதே கல் திரும்ப வரப்போகிறது. உலகத்தை நிரப்பப் போகிறது. உனக்கு எனக்கு நம்பிக்கை உண்டு சகோதரனே. வாழ்க்கையில உனக்கு நம்பிக்கை உண்டு. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த கல் உலகத்தை நிரப்பப் போகிறது. கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மலையாகி இப்போது நிரப்பும். கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மலையாகி இப்போது நிரப்பும். கிரீடங்கள் பாவைகள் கவிழ்ந்திடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். கிரீடங்கள் பாவைகள் கவிழ்ந்திடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தி கண்ணு புலம்பிடுதே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் புலம்பிடுதே. எல்லாரும் உட்காரலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே ஒரு முக்கியமான கல் சொல்லப்படுகிறது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து வந்து அது அந்த சிலையின் மேல் மோதி
இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. இயேசு உலகத்திலே முதலாவதாக மேசியாவாக வந்தார். ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கல் இதிலும் ஸ்டோன் என்று 5 எழுத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். எல்லாவற்றையும் நீங்கள் ஞாபகம் வைக்க முடியுமா என்று தெரியவில்லை. ஒரே ஃபார்மேட் இந்த ஸ்டோன்ல கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலாவதாக யாக்கோபு ஒரு கல்லை புரட்டினான். அங்கே 5 காரியங்கள் நடந்தது. இரண்டாவதாக லாசருவின் கல்லறைக்கு முன்பாய் நின்று அங்கே ஒரு கல் புரட்டப்பட்டது. அங்கு 5 காரியங்கள் நடந்தது. மூன்றாவதாக இயேசுவின் கல்லறைக்கு முன்பாய் தேவதூதர் வந்து கல்லை புரட்டினான். அங்கே 5 காரியங்கள் நடந்தது. இங்கே இந்த கையால் பெயர்க்கப்படாத கல் கடைசி காலத்திலே வரப்போகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த கையால் பெயர்க்கப்படாத கல் யார் என்று சொன்னால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பரலோகத்துக்கு போனார். இந்த உலகத்துக்கு திரும்ப வரப்போகிறார். உலகத்தை நிரப்ப போகிறார். இந்த உலகம் இயேசுவின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட போகிறது. அதை அறிவிக்கும்படியா இந்த கடைசி கல்லை நான் உங்களுக்கு முன்பாய் கொடுக்க விரும்புகிறேன். இயேசுவின் 5 விதமான குணாதிசயங்களை நான் இங்கே வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக இயேசு இந்த உலகத்திலே வரும்போது இரட்சகராய் வந்தார். ஏன் தெரியுமா? இரட்சகராய் சேவியராக வந்தார் என்று சொல்லப்படுகிறது. கையால் புரட்டப்படாத அந்த கல் முதலாவதாக இந்த உலகத்துக்கு வரும்போது அது இரட்சகராய் வந்தது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த கைகளால் பெயர்க்கப்படாத கல், ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டக்கூடிய கல் ஒருவேளை 2 பேர் தள்ளிவிடக்கூடிய கல்லாக இருக்கலாம். லாசருடைய கல்லறைக்கு முன்பாக இருந்த கல் ஒரு 3 பேர் தள்ளிவிட முடியாத கல்லாக இருக்கலாம். இயேசுவின் கல்லறைக்கு முன்பாக இருந்த கல் பெரிய கல் என்று சொல்லப்பட்டிருக்கிற மனிதனால் புரட்ட முடியாத கல். சாதாரணமாக புரட்ட முடியாது. ஒரு 4 பேராக சேர்ந்தால் தான் புரட்ட முடியும். ஆனால் இந்த கல் அது 5 குணாதிசயங்களை கொண்ட கல். அதை சீக்கிரமாய் மனிதனால் புரட்டப்பட முடியாத கல். அது தேவனை அனுப்பக்கூடிய கல். நம்முடைய பிதாவாகிய தேவன் உலகத்தை ஆளும்படியா இயேசுவை அனுப்ப போகிறார். இயேசு சொல்லுகிறார், பிதா ஒருவர் தவிர என்னுடைய நாளை அறிய மாட்டான் என்று சொல்லுகிறார். தேவதூதர்களும் அறிய மாட்டான் என்று சொல்லுகிறார். இயேசு வரும்போது ஒரு மெய்ப்பொழுதில் அவர் வந்து விட்டு போய்விடுவார். அந்த நாளுக்கு முன்பாக உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. நாமும் நீங்களும் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த கடைசி நாளில் இந்த கடைசி எச்சரிப்பின் சத்தத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் இந்த கல்லை கொண்டு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவதாக இந்த கைகளால் புரட்டப்படாத கல் சேவியரை குறிக்கிறது, இரட்சகரை குறிக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியையை அழிக்கும்படியாய் தேவகுமாரன் வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். வேதம் மாத்திரம் தானா இயேசு இரட்சகர் என்று அறிவிக்கிறது? கட்டுண்ட கள்வன் தானோ கட்டினை விட்டுக் கொள்வான், விட்ட வினை தீர்த்து விடுவிப்பான் ஒருவன் வேண்டும். அட்டமா சித்திகள் காலறிவால் அறியலாகும், தட்டர பாசம் தீர்க்க தற்பர குருவே வேண்டும். புரியுதா உங்களுக்கு? கட்டப்பட்டு பாவத்திலே கட்டுப்பட்டு கிடக்கிற மனிதனை கட்டவிழ்க்க அவனால முடியாது, ஒரு ஆள் வேண்டும். அட்டமா சித்திகள் காலறிவால் அறியலாகும். உலகத்தில் உள்ள எல்லா கலைகளையும் நம்முடைய சிந்தனையினாலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். அட்டமா சித்திகள் காலறிவால் அறியலாகும், தட்டர பாசம் தீர்க்க தற்பர குருவே வேண்டும். உலகத்திலே பாவத்தை விட்டு விடுதலையாகும்படியாய், பாவ பாரத்தை விட்டு விடுதலையாகும்படியாய் தற்பர குரு வேண்டும். தற்பர குரு, அங்கு யாரும் தற்பர குரு. தற்பர குரு என்று சொன்னால் சுயமாகவே பரத்திலிருந்து வந்தவர். யாராவது உண்டா? வேத பிராணங்களிலே பரத்திலிருந்து வந்த யாராவது உண்டா? இல்லை. அதுவும் சொல்லுது தற்பர குருவே வேண்டும். அவர்கள் தேவனை யாரென்று அறியாதபடி வாயினாலே அறிக்கையிட்டு எதேதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை விட்டு வெளியிலே தற்பர குரு வந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதை போல குரானிலும் சொல்லப்படுகிறது. குரான் முஸ்லிம்களுடைய வேதமாக காணப்படுகிறது. குரான் 3ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரை அது எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். மேலும் மரியமை நோக்கி வானவர்கள், மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் தன் ஆகுக என்ற வார்த்தையை கொண்டு உங்களுக்கு ஒரு
குழந்தையை கொடுக்க போகிறார். அதன் பெயர் அல் மசி ஈசா இப்னு மரியம் என்பதாகும். அவர் இம்மை மறுமையில் மிக்க கம்பீரமானவராகவும் இறைவனுக்கு மிக்க நெருங்கிய ஒருவராகவும் இருப்பார் என்று கூறினார்கள். அன்றி அவர் தொட்டிலில் குழந்தையாக இருக்கும்போது தன் தாயின் பரிசுத்த தன்மையை, தன் நபித்துவத்தை பற்றி வாலிபத்திலும் மனிதர்களுடன் பேசுவார். தவிர நல்லொழுக்கமுடையவர்கள் ஒருவராகவும் இருப்பார் என்று கூறினார்கள். அதற்கு மரியம் தன் இறைவனை நோக்கி, என் இறைவனே, மனிதர்கள் ஒருவருமே என்னை தீண்டாதிருக்கும் போது எனக்கு எவ்வாறு சந்ததி ஏற்படும் என்று கூறினார். அதற்கு இவ்வாறே அல்லாஹ் தான் நாடியதை படைக்கிறான். அவன் ஒரு பொருளை படைக்க ஆகுக என அவன் கூறினவுடனே அது ஆகிவிடும் என்று கூறினான். மேலும் அவருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தவ்ராத்தையும் இன்ஜினியரையும் கற்பிப்பான். இஸ்ராயலின் சந்ததிகளுக்கு அவரை ஒரு தூதராகவும் ஆக்குவான் என்றும் இறைவன் கூறினான். பின்னர் ஈசா பிறந்து தன் வாலிபத்தை அடைந்து இஸ்ராயலின் சந்ததிகளிடம் சென்ற பொழுது அவர்களை நோக்கி கூறியது, நிச்சயமாக நான் உங்கள் இறைவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அத்தாட்சி கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்காக களிமண்ணிலிருந்து பறவையை போல செய்து அதில் நான் ஊதுவேன். அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு அது பறக்கும் பறவை ஆகிவிடும். பிறவி குருடனையும் வெண்குஷ்டரோகியையும் நான் குணப்படுத்துவேன். அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு மரணித்தோரையும் நான் உயிர்ப்பிப்பேன். நீங்கள் புசித்தவற்றையும் உங்கள் வீட்டில் நீங்கள் சேகரித்து வைத்திருப்பவற்றையும் நான் உங்களுக்கு அறிவிப்பேன். மெய்யாகவே நீங்கள் ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இதில் உங்களுக்கு திருப்தி தாட்சி இருக்கிறது என்று சொல்லுகிறது. தவ்ராத், இஞ்சில் என்று சொன்னால் வேதத்திலே தோரா, ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும். இஞ்சில் என்று சொன்னால் புதிய ஏற்பாடு. இவைகளை கற்பிப்பாராம் யார்? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு குழந்தையாக இருக்கும் போதே கற்பிப்பாராம். அன்றியும் 46ஆம் வசனத்திலே ஆண்டவர் தொட்டிலில் குழந்தையாக இருக்கும் போது தன் தாயை பற்றி, தன் பரிசுத்த தன்மையை பற்றி விளம்புவார் என்று சொல்லி இவர்கள் மரியமிடத்தில் வந்து சொல்லுகிறது, நீ வேசித்தனத்திலே பிறந்த குழந்தையை இங்கு வந்திருக்கிறார், உன்னை கொல்ல போகிறோம் என்று சொல்லும் போது, பிறந்து 2 நாளான குழந்தை தொட்டிலிருந்து எழுந்து அவர்களிடத்தில் பேசினது என்று சொன்ன உடனே அவர்கள் ஓடிவிட்டார்களாம், போய்விட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படியானால் இயேசு உலகத்தின் இரட்சகர் என்று எல்லா மதங்களும் அறிவிக்கிறது. ஏன் பின்னை சத்துருவானவன் ஜனங்களுடைய மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறான் தெரியுமா? அவனுக்கு தெரியும், ஜனங்கள் இயேசுவை பற்றி தெரிந்து விட்டால் நரகத்திலிருந்து விடுதலையாகி விடுவார்கள், பாவத்திலிருந்து விடுதலையாகி பரலோக ராஜ்யத்துக்கு வருவார்கள். ஏனென்று சொன்னால் தேவன் உலகத்தை உருவாக்கி ஆதாமுடைய கையில கொடுக்கும் போது அவர் இந்த பூமியை பண்படுத்தும்படியா வைத்தார். ஆனால் இவன் என்ன பண்ணிவிட்டான்? பிசாசுடைய கையிலே உலகத்தை விற்று விட்டான். தேவன் படைத்த தேசத்திலே, உலகத்திலே மனிதன் சந்தோஷமாய் வாழ்வது அவனுக்கு பிடிக்கவில்லை. அவனுடைய கையிலிருந்து நான் சந்தோஷமாய் வாழாத இந்த பூமியிலே இந்த மனிதனும் வாழக்கூடாது என்று சொல்லி அதை பிடித்து பறித்து வாங்கினபடியினாலே தன்னுடைய குமாரனை உலகத்திலே அனுப்பும் போது அவரை எப்படியாயிலும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு அந்த நாட்களிலே அவரை தடை பண்ணும்படியாய் யூதேயாவிலும் அந்த எருசலேம் எல்லா இடங்களிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எல்லாம் கொலை செய்தார்கள். ஆனாலும் இயேசு தப்பிவிட்டார். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையும் இயேசுவை அழிப்பதே அவனுடைய நோக்கமாயிருந்தது. ஆனால் இயேசு தப்பி வந்து விட்டார் பிதாவுடைய துணையோடு. கடைசியாக அவரை கொலை செய்யும்படியாய் கொண்டு வருகிறான். அங்கேயும் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தவராய் எழும்பி வந்தார், மனுக்குலத்துக்கு இரட்சிப்பை கொண்டு வந்தார். ஆனால் இந்த மனிதனை இயேசு இரட்சகர் என்று அறியக்கூடாது என்று சொல்லி மனக்கண்களை குருடாக்கி இப்படி என்னென்னவோ செய்து குறுக்கு வழியிலே செய்து ஜனங்களை சாய்த்து கொண்டிருக்கிறான். பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டிய ஜனங்களை நரகத்துக்கு நேராய் வைக்கு. உலகத்திலே 1 மணி நேரத்திற்கு 5100 பேர் கொலையினாலும் தற்கொலையினாலும் விபத்துக்களினாலும் நரகத்துக்கு நேராய் 1 மணி நேரம் போய் கொண்டிருக்கிறார்கள். அவன் செய்கிற வேலை ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடாது. இயேசு உலகத்தில் வந்து பாவிகளுக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர்களுக்கு மீட்பை உருவாக்கி கொடுத்தார் என்று அவனால ஜனங்களுக்கு அறிவிக்க கூடாது என்று சொல்லி என்னென்னமோ கொள்கைகளை கொண்டு போட்டு யார் யாரையோ வைத்து குழப்பி ஜனங்களை அதுவா இதுவா என்று தெரியாதபடி குழப்பிக் கொண்டிருக்கிற கடைசி நாட்கள். இந்த நாட்களிலே நாம் அறிவிக்க வேண்டும், இயேசுதான் உலக இரட்சகர், இயேசுதான் பாவிகளை ரட்சிக்க உலகத்திலே வந்தவர். சகோதரனே, நீ எந்த சூழ்நிலைக்குள் இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, உன்னை ரட்சிக்கும்படியாய் உலகத்திலே வந்தவர் இயேசு மாத்திரமே. உலகத்திலே எந்த மகானும் உன்னுடைய பாவத்தை சுமந்து இரட்சகராய் இந்த உலகத்திலே வரவில்லை. சகோதரனே, பிதாவானவர் தன்னுடைய திட்டப்படி கன்னியின் வயிற்றிலே இயேசுவை உருவாக்கி தன்னுடைய இரத்தத்தை முழுவதுமாக உலகத்திலே சிந்த கொடுத்து
உனக்கு இரட்சகராய் உலகத்திலே வெளிப்பட்டபடியினாலே இந்த கல் கடைசி நாட்களிலே புரண்டு வரப்போகிறது. அது பூமியை நிரப்பப் போகிறது. சேவியரான இயேசு கடைசி நாட்களிலே ராஜாவாய் வரப்போகிறார். பேர்க்கப்படாத கல் வரப்போகிறது, பூமியை நிரப்பப் போகிறது. அதற்கு முன்பாய் மரம் திரும்பு சகோதரனே, அவர் பூமிக்கு வருகிற நாட்களிலே நான் இரட்சகர் அறியவில்லை என்று சொல்ல முடியாது. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, நீ இந்துவானாலும் சரி, நீ முஸ்லிமானாலும் சரி, நீ கிறிஸ்தவனானாலும் சரி, இயேசுதான் இரட்சகர் என்று உன் வீதமே சொல்லுகிறது. ஓடிவா, ஓடிவா. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் பழுத்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய், கருணமிருவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார் படுத்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய், கருணமிருவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. கட்டின வீடும் நீரம் பொருளும் கண்டிடும் பூச்சார் உறவினரும், கண்டின வீடும் நீரம் பொருளும் கண்டிடும் பூச்சார் உறவினரும் உணவிட்டு உன் ஆவி போனால் உணவுத்தோடு வருவதில்லை. வருவாய், கருணமிருவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. என்ற வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, இயேசு இரட்சகராயிருக்கிறவர் உன்னுடைய பிராந்தியத்திலிருந்து கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தேவை உன் இதயம் மாத்திரம். உன் பணத்தை அவர் கேட்கவில்லை, உன் செல்வத்தை அவர் கேட்கவில்லை, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை அவர் கேட்கவில்லை. அவர் கேட்பதெல்லாம் நீ நரகத்துக்கு நேராய் அழிக்கப் போகிற உன்னுடைய இதயத்தை ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். உன் ஆத்துமாவிற்கு வேண்டும். கொஞ்ச நாள் வாழ்க்கையில் இந்த உலகத்திலே நீ வாழப்போகிறாய், ஆனால் நித்தியமாய் நரகத்திலே உன் வாழ்க்கை அழித்து விடக்கூடாது. இரட்சகராகிய இயேசு ஈசானாய் மரியமின் வயிற்றிலே பிறந்த மனிதன் வந்திருக்கிறார். ஓ தற்பர குருவாய் உலகத்திலே வந்த இயேசு கட்டுண்ட கல்வனாய் இருக்கிற உன்னை பாவத்தின் விடுதலையாக்கும்படியாய் சேவியராய் வந்திருக்கிறார். ஓடிவா, இந்த கூட்டம் முடியும் முன்பாய் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாய் இயேசுவில் உள்ளவராய் கடந்து வந்திருக்கிறார். நீயும் ஓடிவா, இந்த நாள் உனக்கு சமாதானம் கொடுக்கிற நாள். இயேசு இதயத்துக்குள்ளே வரும்போது மெய் சமாதானம் உண்டு. உன் நோய் உன்னை விட்டு ஓடி போகும், உன் பலவீனம் உன்னை விட்டு அகன்று போகும். உலகத்தில் நீ எல்லாவற்றையும் இழந்து போற என்று சொல்லியிருப்பாய் என்று சொன்னால், உன்னை ரட்சித்து உன்னை மீட்டு உலகத்தில் உனக்கு வல்லமை தரும்படியாய் சேவியராய் இயேசு கடந்து வந்திருக்கிறார். கைகளால் புரட்டப்படாத கல் இயேசு இரட்சகராய் வந்தது. உனக்கு சமாதானம் கொடுத்து உன் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் வந்தது. இரண்டாவதாக ஸ்டோனிலே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 3 அதிகாரத்திலும் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறது. இயேசுவினுடைய இரண்டாவது காரியம், அவர் ஒரு டீச்சராக இருந்தார். முதலாவதாக சேவியராக இருந்தார். இரண்டாவது டீச்சர். முதலாவதாக he was a savior. டீச்சராக இருக்கிறார். எப்படி? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே அவர் நல்ல டீச்சராக இருந்திருக்கிறார். உலகத்திலே எந்த மனிதனும் டீச் பண்ண முடியாத 22 விதமான தலைப்புகளில் அங்கே பேசி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உலகத்திலே சாலமோனை காட்டிலும் மகா பெரிய ஞானியானவர் இயேசு 22 விதமான காரியங்களை அங்கே சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாமா? முதலாவதாக மலை பிரசங்கம், இரண்டாவதாக உப்பை பற்றி பேசி இருக்கிறார், வெளிச்சத்தை பற்றி பேசி இருக்கிறார். மூன்றாவது இயேசு நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசி இருக்கிறார். நான்காவது கொலையை பற்றி பேசி இருக்கிறார். ஐந்தாவது விபச்சாரத்தை பற்றி பேசி இருக்கிறார். ஆறாவது திருமணத்தை பற்றி பேசி இருக்கிறார். ஏழாவது ஆணையிடுதலை பற்றி பேசி இருக்கிறார். எட்டாவது ஒரு மைல் கூற வர சொன்னால் 2 மைல் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். சத்துருவை சிநேகிக்க சொல்லுகிறார். 10ஆவதாக நன்மை செய்த தேவனுக்கு பிரியம்
பிரியம் என்று சொல்லி இருக்கிறார். 11ஆவதாக மாதிரி ஜெபத்தை பற்றி சொல்லி இருக்கிறார். உபவாசத்தை பற்றி சொல்லி இருக்கிறார். பொக்கிஷங்களை சேர்ப்பதை பற்றி பேசி இருக்கிறார். சரீரமும் விளக்கையும் பற்றி பேசி இருக்கிறார். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்வது சரியில்லை என்று சொல்லி இருக்கிறார். கவலையை பற்றி பேசி இருக்கிறார். நியாயம் தீர்த்தலை பற்றி பேசி இருக்கிறார். கேள், தேடு, தட்டு என்று சொல்லி இருக்கிறார். குறுகலான வாசலை பற்றி பேசி இருக்கிறார். கனிகள் மூலம் ஒருவனுடைய கேரக்டரை அறிந்து கொள்வதை பேசி இருக்கிறார். உங்களை அறியவே இல்லை என்று சொல்லி இருக்கிறார். கண்மலையின் மேல் வீட்டை கட்டி இருக்கிறாயா, மணலின் மேல் கட்டி இருக்கிறாய் என்று கேட்டிருக்கிறார். 22 தலைப்பு நீங்கள் உட்கார்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த 22 இந்த 3 அதிகாரத்தையும் படித்தால் உலகத்தில் ஒரு மனிதன் இயேசுவை போல மாற முடியும். வேதம் முழுவதையும் படிப்பதை விட்டு 3 அதிகாரத்தையும் காணாமல் படித்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. நீங்களும் படித்து பாருங்க. சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு இங்கே எல்லா வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையில் கடந்து போக வேண்டுமோ அந்த 3 அதிகாரத்திலே மொத்த உலகத்தையும் இயேசு அடக்கி வைத்திருக்கிறார். தன்னுடைய டீச்சிங்கில் எல்லாத்துக்கும் அங்கே அந்த கரெக்டான வார்த்தையை கொடுக்கிறார். சரியா, இதை செய், இதை செய், இதை செய் என்று சொல்லுகிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு சாரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மலைப்பிரசங்கத்தில் சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இப்படி நிறைய சொல்லுகிறார். அவர் டீச் பண்ண போல உலகத்தில் ஒரு மனிதனும் டீச் பண்ண முடியாது. யோசி டீச்சர், கைகளால் பெயர்க்கப்படாத கல். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது ஒரு டீச்சராக வெளிப்பட்டது. ஒரு டீச்சருடைய நல்ல குணம் என்ன தெரியுமா? நல்ல டீச்சர் நல்ல ஸ்டூடெண்டை உருவாக்குவார்கள். அந்த ஸ்டூடெண்ட் தான் உலகத்தில் பெரிய தலைவன் ஆவான். அவன் தான் ஒரு தேசத்தை நிர்ணயிக்க முடியும். இந்த டீச்சர் இயேசுவை போல ஒரு டீச்சர் அல்ல. நான் ஒரு சின்ன உதாரணத்தை நான் ஒரு புத்தகத்தில் படித்த நான் அதை சொல்லுகிறேன். நம்முடைய மகாத்மா காந்தியடிகளை இடத்திலே ஒரு பிள்ளையை ஒரு அம்மா கூட்டிக் கொண்டு போனார்கள். என் மகள் அதிகமாக சீனி சாப்பிடுகிற, சர்க்கரை சாப்பிடுகிறது, இவளை சாப்பிடக்கூடாது என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த தாய் அந்த காந்தியடிகளிடத்தில் கேட்கும் போது அவர் சொன்னாராம், 1 வாரம் கழித்து உன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு வா என்று சொன்னாராம். அப்பொழுது இந்த பெண் பிள்ளை கூட்டிக் கொண்டு போய்விட்டால் மகான் அல்லவா, ஏன் இந்த ஒரு வார்த்தையை சொல்வதற்கு 1 வாரம் கழித்து வர சொல்லுகிறார் என்று போய் கொண்டிருக்கிறாள். 1 வாரம் கழித்து திரும்ப வந்தாள். அவர் சொன்னாராம், பிள்ளை இனி நீ சீனி சாப்பிடாத, சக்கரை சாப்பிடாத அப்படின்னு சொன்னார். அப்பொழுது அந்த தாய் அந்த காந்தியடிகளிடத்தில் கேட்டாதாம், ஏன் ஐயா அந்த ஒரு வார்த்தை சொல்வதற்கு 1 வாரம் கழித்து வர சொன்னீர்கள்? அவர் உடனே சொல்லுகிறார், எம்மா நான் அந்த பிள்ளையை காட்டிலும் அதிகமாக சர்க்கரை சீனி சாப்பிடுகிற மனிதன். நான் சீனியை நிறைய சாப்பிட்டு விட்டு நான் அந்த பிள்ளை இடத்துல நீ சீனி சாப்பிடாது என்று சொல்ல முடியாது. அப்போ நான் 1 வாரம் சர்க்கரை சாப்பிடாம இருந்து பார்த்து இருக்க முடியும்னு தெரிஞ்சாதான் அந்த பிள்ளைக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன். 1 வாரம் அவர் சர்க்கரையை யூஸ் பண்ணவில்லை, இருக்க முடியும் என்று சொல்லி அவர் தீர்மானம் பண்ணினபடியினாலே பிள்ளையை கூப்பிட்டார், சொன்னார். வார்த்தையிலே வல்லமை இருந்தது. நல்ல டீச்சர் என்ன பண்ணுவார்? முதல்ல அடாப்ட் பண்ணுகிறார். தன்னை அதற்கு தகுந்தவாறு கொண்டு வந்து சரியாக இருக்கிறதா தப்பாக இருக்கிறதா என்று சொல்லி கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த வார்த்தையை விடுகிறார். அங்கே வல்லமை இருந்தது. பிள்ளையும் சீனி சாப்பிடுவதை நிறுத்தி விட்டது என்றால் அவர் வார்த்தையில் அதிகாரம், பிள்ளை சாப்பிடாம இருக்க முடியும் என்று சொன்னார். நல்ல டீச்சர். நான் படிக்கிற காலத்தில் ஒரு டீச்சர் உண்டு, நல்ல டீச்சர். 2 பாடங்களை +2 படிக்கும் போது பார்த்தீங்கன்னா மேத்ஸ், கெமிஸ்ட்ரி 2 பாடம். உங்களுக்கு கெமிஸ்ட்ரி டீச்சர் 2 பாடத்தையும் எந்த நேரத்தில் டவுட்டுக்கு போனாலும் சொல்லி தருவார்கள். அப்படியே வழியா மணியா இருக்கும். இன்னைக்கு ஸ்கூல்களில் அதிகமாக ஃபெயில் ஆகிற 2 சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி, மேத்ஸ். ஆனால் அந்த டீச்சர் எந்த நேரத்தில் எந்த சம்முக்கு போனாலும் சரி, +2 சம்மெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்டர்வல் கால்குலஸ், டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டையெல்லாம் குழம்பி போகும், ரொம்ப மோசமாக இருக்கும். எனக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. இந்த படிக்கிற காலத்துலையுமே ரொம்ப சிரமம். அப்போ அவங்கள்ட்ட போய் அவங்க அழகாக சொல்லி தருவார்கள். பழையன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒரு நல்ல டீச்சர் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுக்க அறிந்திருக்கிற டீச்சர் இயேசு. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனமும் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அவர் பேசி முடிக்கும் போது வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய அந்த பேச்சை கேட்டு அதிசயப்பட்டார்கள். அதிகாரம் உள்ளவராய் பிரசங்கம் பண்ணினார். இயேசு சகல அதிகாரம் உள்ளவராய் பிரசங்கம் பண்ணினபடியினாலே அவர்கள் வியந்து போனார்கள். இயேசு கல்லாதவராயிருந்தும் இவ்வளவு பிரசங்கம் பண்ணுகிறாரே என்று சொன்னார்கள். அதே போல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இயேசுவை சொல்லுகிறார், கை கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பான். நான் அநேக நேரங்களில் கேட்பேன், ஆண்டவரே பேசுகிறோம், பிரசங்கம் பண்ணுகிறோம்,
அடாப்ட் பண்ணுவதற்கு நிறைய கஷ்டம் உண்டு. வார்த்தைகளை பேசுவது, அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணுவது ரொம்ப ஈஸி. தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். சமாதானமாக இருங்கள் என்று பிரசங்கம் பண்ணுவோம். வீட்டில் போனால் எவ்வளோ சமாதானம் இருக்கும் என்று சொல்லி, வீட்டில் சண்டை போடக்கூடாது என்று பிரசங்கம் பண்ணோம். வீட்டில் போனால் எவ்வளோ சண்டை நடக்கும்னு தான் தெரியும். வீட்டில் அம்மா மாதிரி சொல்லார் சத்தம் போடாமல் வீட்டில் எவ்வளோ சத்தம் போடணும் தெரியும். பேசுகிறதற்கும் செயலுக்கும் வித்தியாசம் உண்டு. இயேசு அப்படி இல்லை. சத்ருவை சிநேகிங்கள் என்று சொன்னார். கல்வாரி குருசனிலே போயிருந்து விட்டு தன்னை அறைந்த போர் சேவகர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர் நல்ல டீச்சராக இருந்தார். எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்து அடாப்ட் பண்ணிவிட்டு பேசினார். 12 வயதிலே அவர் தேவாலயத்தில் இருந்தால் 30 வயது வரை வெளியே வரவில்லை. என்ன செய்தார் என்று தெரியாமல் ஃபுல்லாக அடாப்ட் பண்ணிவிட்டு பிரசங்கம் பண்ணினார். உலக வியந்து போனது. 3.5 வருட ஊழியம் உலகத்தில் இதுவரை 300,000 வருடம் செய்தாலும் ஒரு மனிதன் செய்ய முடியாத ஊழியத்தை இயேசு இந்த உலகத்திலே செய்யும்படியாக பிதாவானவர் அவருக்கு கிருபை கொடுத்தார். நாம் இரண்டாவதாக இயேசுவை ஒரு டீச்சராய் பார்த்திருப்போம் என்று சொன்னால், இந்த கையால் பெயர்க்கப்படாத கல் சீக்கிரமாய் புரண்டு வரப்போகிற அந்த டீச்சராய் இருந்த இயேசு நமக்காய் வைத்து போயிருக்கிற இந்த உபதேசங்களை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ தீர்மானிப்போம் என்று சொன்னார். கடைசி நாட்களில் நாம் தப்பிக்கொள்வோம். அதற்காகத்தான் இந்த 2வது எழுத்து டீச்சரை உங்களுக்கு கொடுக்கும்படி ஆவியானவர் சொன்னார். உலகத்திலே இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். கைகளால் பேர்க்கப்படாத கல்லாய் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல டீச்சராக அவர் வாழ்ந்த நாட்களிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்துவிட்டு போனார். அவர் எழுதவில்லை, அவருடைய சீஷர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர் சொன்னதையும் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அது வெளியே எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர் சொன்ன காரியத்தை அவர் செய்யாமல் இருக்கவில்லை. இந்த நம்முடைய நாட்டிலே முதல் நூற்றாண்டிலே அந்த தோமா MA in Christian Studies படிக்கும்போது அதில் ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருந்தது. சீஷர்கள் ஒவ்வொருவரும் எந்தெந்த நாட்டுக்கு போக வேண்டும் என்று தெரியாதபடி குழம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தோமாவுக்கு இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார். தோமா இந்தியா ஒரு விக்கிரகாரான அந்த தேசம் என்று, இருளின் தேசம் என்று அறிந்தபடியினாலே வர முடியாது என்று ரிஃப்யூஸ் பண்ணி கொண்டிருக்கான். இரவிலே ஒரு சொப்பனம், நீ இந்தியாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி மறுநாளிலே அங்கே சீட்டு போடுகிறார்கள். அப்பொழுது இங்கே குண்டபோரஸ் மன்னன் தனக்கு அரண்மனை கட்டும்படியாக ஹாபான் என்ற தன்னுடைய படைத்தளபதி அனுப்பியிருக்கிறான். அங்கிருந்து ஒரு ஆசாரியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அங்கே தண்டோரா போடுகிறார்கள். ஒரு ஆசாரி வேண்டும் அரண்மனை கட்டுவதற்கு என்று சொல்லி அவர்கள் தண்டோரா போடும்போது தோமா ஒரு ஆசாரியா இங்கே வருகிறார். நம்முடைய தேசத்திலே அந்த ராஜா வந்த உடனே காசு கொடுத்தாராம். இவர் என்ன பண்ணினார் என்று சொன்னால் எல்லா காசையும் வாங்கி ஏழைகளுக்கு செலவு பண்ணினார். அரண்மனை கட்டி முடிய வேண்டிய நேரம் வந்தபோது ராஜா கூப்பிட்டான் தோமாவிடத்திலே, தோமாவே, நான் கொடுத்த பணம் எங்கே, அரண்மனை எங்கே என்று கேட்டார். இவர் சொன்னாராம், நான் உனக்கு மேலே பரலோகத்தில் அரண்மனை கட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். இவர் பார்த்தார், என்னடா இவன் கிறுக்குத்தனம் பண்ணி விட்டான் என்று சொல்லி தூக்கி சிறைச்சாலையிலே போட்டார்கள். அப்பொழுது அன்று இரவிலே அவருடைய தம்பி குண்டபோரஸ் மன்னனுடைய தம்பிக்கு ஜுரம், தாங்க முடியாத ஜுரம். அவன் மரண படுக்கையிலே போய் படுத்திருக்கிறான். அப்பொழுது அவன் சொப்பனம் காண்கிறான். பரலோகத்திலே குண்டபோரஸ் மன்னனுக்காக தோமா கட்டி வைத்திருக்கிற மாளிகை அவனுக்கு காட்டி கொடுத்தான். ஆகா, வெலவெலத்து போனான். இப்படிப்பட்ட மாளிகை பரலோகத்தில் கட்டி வைத்திருக்கிறானா? இவன் அதை கண்டவுடன் எனக்கு ஜுரம் விலகி போனது. உடனே அண்ணனை கூப்பிட்டான். அன்று இரவிலே கூப்பிட்டு, ஏய், அந்த மனிதனை அவிழ்த்து விடு, உனக்கா இவன் பரலோகத்திலே மாளிகை கட்டி வைத்திருக்கிறான். இவனுடைய ஜுரம் மாறி போனது. அன்று இரவிலே அங்கே ஞான ஸ்நானம் நடந்தது. அந்த ராஜா எழுதி கொடுத்தான் 5 செப்பு பட்டயங்கள். அதிலே 7.5 பள்ளி, 7 பள்ளிகள், கொல்லம், சாயல், காயங்குளம், அப்படி என்று சொல்லப்படுற 7 இடம், அரைப்பள்ளி திருவிதாங்கோட்டில் இருக்கு. தோமா உருவாக்கின ஆலயம். இயேசு உலகத்திலே வாழும்போது சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். அதை போல முதல் நூற்றாண்டிலே தோமா வந்தார். கிபி 62 அவர் இறந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. சென்னையிலே இதெல்லாம் ஆதாரமாய் காணப்படுகிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் செத்துப்போன தேவன் அல்ல, அவர் சரித்திர புருஷன் அல்ல, அவர் திரும்ப வரப்போகிறார் என்ற ஆதாரத்தை உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். சரிதானே? கிறிஸ்தவனா வாழுறதுனால நமக்கு பெருமை உண்டு. ஏன் தெரியுமா? கர்த்தர் வரப்போகிறார். உலகத்தில் நாம் மண்ணோடு அழிந்து போகிற கூட்டம் அல்ல, கர்த்தர் வரும்போது எழும்பி போக வேண்டிய கூட்டம். உலகத்தில் எப்படி வாழணும்? பரலோகத்தை பார்த்து வாழ வேண்டும். உலகத்தை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன்ல சண்டை போட்டு கொண்டு பக்கத்து வீட்டில் பேசாம இருந்தா உங்களுக்கு மற்றவனுக்கு என்ன வித்தியாசம் உண்டு? உலகத்து மனுஷன் உலகத்துல கட்டி வைத்து உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் உலகத்திலே வாழ்ந்தாலும் உலகத்தில் உள்ளவர்கள் அல்ல. இந்த உலகம் 1,00,000 கிலோமீட்டருக்கு அதிகமான வேகத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது. தெரியுமா யாருக்காவது? பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது என்று சொல்லுகிறார்கள், சூரியனை சுற்றுகிறது என்று சொல்றார். ஸ்பின்பால் போன மாதிரி போய்கொண்டிருக்கிறது. பூமி
தன்னுடைய சுற்றுவாட்டை கர்த்தர் சுற்றி விட்டு இருக்க அந்த சுற்றை விட்டு நின்று போடுமானால் ஒரு நிமிஷத்துல எரிஞ்சு சாம்பலா போயிடும். அவ்வளோ ஃபாஸ்டா 1,00,000 கிலோமீட்டருக்கு வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறபடினாலே அந்த சூரியனுடைய வெளிச்சம் டைரக்டாக படல. உருண்டையில நம்ம பார்க்கும்போது ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த சூடுபடுது. அது அப்படியே நின்னா என்ன ஆகும்னு யோசித்து பாருங்க. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்தவர்களாய் வாழும் நாம் மற்றவர்கள் நம்மை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை படித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் ஏன் இதை கொடுக்குறேன்னா, ஒரு குரானை கையில் ஏன் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள், நம்முடைய ஜனங்கள், அவர்கள் அறியாமையினாலே கஷ்டப்பட்டு கொண்டு நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். அதே போல இந்துக்களுடைய காரியங்களை ஏன் சொல்லுகிறோம்? ஒரு முக்கியமான காரியம், அவர்களும் தெரியாதபடி எதையோ செய்து கொண்டிருக்கிறார். சத்துருவானன் வழி தப்பி பண்ணி கொண்டிருக்கிறான். நாம் அவர்களுக்கு டீச் பண்ண வேண்டிய கடமை உண்டு. அதைத்தான் இன்றைக்கு இந்த கைகளால் பெயர்க்கப்படாத கல் டீச்சராய் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். மூன்றாவதாக கல்லிலே மூன்றாவது எழுத்து ஸ்டோனிலே. இது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த இடத்துல யாராயிலும் நோயோடு இருக்கிறீர்களா? இயேசு ஒரு ஓம்னிபொட்டன்ட். ஓம்னிபொட்டன்ட்னா என்னது? சர்வ வல்லமை உள்ளவர். அவர் செய்த காரியங்களை மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இந்த சர்வ அதிகாரம் ஓம்னிபொட்டன்ட் என்று சொல்லுகிறேன். இயேசுவுக்கு சகல அதிகாரமும் உண்டு. அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே கைகளால் பெயர்க்கப்படாத கல்லாய் வரப்போகிற அந்த இயேசு இந்த உலகத்திலே இருக்கும்போது பூமியிலே பாவத்துக்குள் அகப்பட்ட ஜனங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். நோயில் அகப்பட்ட ஜனங்களுக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார். சர்வ வல்லமை உள்ளவராய் காணப்பட்டார். பிசாசின் கிரியையில் அகப்பட்ட ஜனங்களை பிசாசுகள் அவரை கண்டவுடனே அலறி ஓடினதை பார்க்கிறோம். முதலாவதாக குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினார். மத்தேயு 8ஆம் அதிகாரம். 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் திமிர்வாதத்தை மாற்றினார். பேதுருவின் மாமியின் ஜுரம், காற்றும் கடலும் அமைதியானது. பிசாசு பிடித்தவன் சுகமானான். படுக்கையில் கிடந்த திமிர்வாதக்காரனை இயேசு சுகமாக்கினார். 5000 பேரை போஷித்தார். லாசரை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளாலும் அவனை உயிரோடு எழுப்பினார். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய உதர ஊரலை மாற்றினார். மார்க் 5ஆம் அதிகாரம் 25-33 வரை சொல்லப்படுகிறது. 18 வருடமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு கூனிக்கு இயேசு ஓய்வு நாளிலே சுகம் கொடுத்தார். நிகழ்காலம் வருங்காலம் சொல்லுகிறவராய் இயேசு நடந்தார். இவ்வளவு அதிசயங்களை இது ஒரு 10-11 எண்ணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த நோயில் யாராவது இந்த இடத்துல இருக்கிறீர்களா? கைகளால் பெயர்க்கப்படாத கல்லாகி இயேசு ஓம்னிபொட்டன்டா இந்த இடத்துல வந்திருக்கிறார். சத்ருவே, உனக்கு அதிகாரம் இல்லை. தேவ பிள்ளைகள் தொடர்பதி அதிகாரம் இல்லை. நெஞ்சு வலி, கை வலி, காலு வலி, மூக்கு வலி, கழுத்து வலி, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இயேசுவை நீ ஒரு சர்வ வல்லமை உள்ளவராய் நீ அக்செப்ட் பண்ணுவாய் என்று சொன்னால் இன்றைக்கு உன்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற பலகீனம் நீங்கி போகும். பலவீனப்படுத்துகிற ஆவியை இயேசு கடிந்து கொண்ட போது அங்கே பலகீனம் மாறி போனது. கூனினுடைய கூன் நிமிர்ந்து போனது. உதர ஊரல் மாறி போனது. ஜுரம் மாறி போனது. காற்றும் கடலும் அதங்கு போனது. பிசாசு பிடித்தவன் சுகமானான். குஷ்டரோகி சொஸ்தமானான். இதை விட வேற என்ன அதிசயம் உலகத்தில் செய்யணும்? சர்வ வல்லமை உள்ள இயேசு சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். ஆகாக இது அதிசயம் தானே. ஓகோகோ இது உண்மைதானே. ஆகாக இது அதிசயம் தானே. ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சொந்தமான கையதடி பாடுங்களா. பலகீனங்கள் மாறி போகணும். சரீரத்தை காடுற பலகீனங்கள் மாறி போகணும். நீங்க அடிங்க பிரதர், ஏன் நிறுத்துனீங்க? சர்வ வல்லவர் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். ஆகாக இது அதிசயம் தானே. ஓகோகோ இது உண்மைதானே. ஆகாக இது அதிசயம் தானே. ஓகோகோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் உன் சொந்தமானார். சாவை வென்றவர் உன் ஜீவனானார். சர்வ வல்லவர் உன் எஜமானன். சாவை வென்றவர்
உன் மணவாளன். ஆகாக இது அதிசயம்தானே, ஓகோகோ இது உண்மைதானே. ஆகாக இது அதிசயம்தானே, ஓகோகோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் நீர் சொந்தமாயி, சாவை வென்றவர் நீர் மீட்பராணி. சர்வ வல்லவர் நீர் எஜமானன், சாவை வென்றவர் நீர் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் உன் சொந்தமாவார், சாவை வென்றவர் உன் மீட்பராவார். சர்வ வல்லவர் உன் எஜமானன், சாவை வென்றவர் உன் மணவாளன். சகோதரனே சகோதரியே, இந்த இயேசுவை சர்வ வல்லவராய் நீ அறிக்கையிடுவாய் என்று சொன்னால் உன் சரீரத்திலே காணப்படுகிற பலகீனங்கள் மாறிப்போம். காலையில் எழும்பின உடனே எனக்கு முதுகு வலி இருக்கு, அங்க வலி இருக்கு, இங்க வலி இருக்குது என்று சொல்லுவீர்கள் சொன்னால் இந்த ஆயின்மெண்ட கொஞ்சம் தடவுங்க. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். நீங்க என்னென்னமோ இருக்கு, ஜண்டுபாம், நண்டுபாம், கண்டுபாம் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு கொண்டு காலையில எழும்பி சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவரன் மீட்பரானார் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் சரீரத்தில் நோய் நிற்காது. பிசாசான ஓடிப்போவன். என்னடா இவன் சரீரத்தில் இவன் என்ன, நான் என்னென்னமோ கொண்டு போய் அப்படியே ஊசி வச்சு பார்க்குறேன், கொஞ்சம் வலி கொடுக்கணும்னு. நான் சென்னையில் இருக்கும்போது சென்னையில் ஒரு வெளிக்கூட்டத்திற்காக 20 பேராக சேர்ந்து நாங்கள் போவோம். ஒரு சர்ச்சில் இருந்து ஒரு முறை ஒரு 3 நாள் மீட்டிங் முடித்து விட்டு லீவு நாட்களில் போவோம். அப்பொழுது அந்த 18 ஒரு 20 பேர் ஒரு பெரிய டீம், நாங்கள் யங் யூத் அப்படி நின்று கொண்டு பண்ணும்போது யாரும் எதிர்க்க முடியாது. ரோட்லேயே பாடுவோம். இவங்க எல்லாம் எங்களுக்கு எப்படின்னு தெரியல, எல்லாரும் பார்த்து கொண்டே போவார்கள். கடைசியில் முடித்து விட்டு நான் வரும்போது அந்த நேரத்தில் இப்பொழுது இருக்க பூந்தமல்லி ஹைரோடு கல்லும் மண்ணுமாக கிடந்தது, வண்டியெல்லாம் போக முடியாது. அந்த நேரத்தில் நடுராத்திரி 12 மணி நேரத்தில் அந்த இடத்துல கொண்டு என்னை இறக்குனார். இறக்கும்போது பார்த்தால் பயங்கரமான மழை, இரவுல வெளிச்சமே கிடையாது. 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து இருட்டோட கையில சூட்கேஸும் தூக்கி கொண்டு நான் வருகிறேன். ஜெபம் பண்ணி கொண்டே வந்தேன். அங்கு பயங்கர அபிஷேகத்தோடு வல்லமையோடு வெளிக்கூட்டம் முடித்து விட்டு வந்து கொண்டிருக்கிறேன். பிசாசு எதம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாதம் தண்ணி கிடக்கும். சாக்கடை தண்ணியிலிருந்து நடந்து போனோம். கொசு என்று சொன்னால் நீங்க கொசுவில் தான் வளரணும். யாரும் தூங்க முடியாது ராத்திரி. அன்னைக்கு இரவு கர்த்தாவை ரொம்ப சிரமத்தோட 3 நாள் ஊழியத்தை முடித்து விட்டு வந்து படுத்தேன். எல்லாரும் யாரும் தூங்கவே இல்லை. ஏன்னா வீட்டில் கரண்ட் இல்லை. நான் படுத்து விட்டு சொன்னேன், கர்த்தாவை ஊழியத்துக்கு போய் கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு கொசு என்னை தொடக்கூடாது. நல்லா தூங்குனேன். கொசு வந்து என் மேலே உட்காரான், நைன்னு சொல்லிட்டு ஓடி. புரியுதா? வந்து மேலே அப்படி டச் பண்ண ஓடிட்டு, அதுக்கு என்ன ஷாக் அடிச்ச மாதிரி அழகாக தூங்குனேன். காலையில் எழும்பினேன். ராத்திரி ஒருத்தரம் தூங்க இல்லை. வந்து என்னமையா நல்லா தூங்குனேன். நான் பார்த்தேன் பாரு, ஒன்றுமே இல்லை. தெரியுதா? தேவன் செய்கிற அதிசயம். சர்வ வல்லவர் உன் சொந்தமாகும் போது கொசு கூட உன்னை தொடாது. சரிதானே? அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்? அப்படி ஒரு நோய் வருது, காலில் எழும்பணுன்னு பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் சொல்லுங்கள், சர்வ வல்லவரின் சொந்தமானவரப்பா போப்பான்னு சொன்னால் ஓடியே போவேன். இதை தெரியாமல் நேகர் ஐயோ குனி வந்தோன்னு இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு, இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு அவனை முழுசாக மேலே உட்கார வச்சுரு. அவள் அழகா ராஜா மாதிரி உட்காந்து போ. இந்த நம்ம பழைய காலத்தில் இந்த மாடு இந்த காலன்னு அவருக்கு ஓட்டிட்டு போகிறோம். மாறணும். சர்வ வல்லவர் உன் சொந்தமாகும் போது பெரிய அதிசயம் நடக்கும், தெரியுமா? அதை போல 4வது ஒரு எழுத்து ஸ்டோனில் 4வது எழுத்து என். இதை இயேசு கைகளால் பேர்க்கப்படாத கல் ஒரு நெகோஷியேட்டராக வெளிப்படுவதை நான் காண முடியும். இயேசு உலகத்திலே வந்து உலகத்தின் எல்லா ஊழியங்களை முடித்து விட்டு பரமேறி போனார். எதற்காக போனார் தெரியுமா? மார்க் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. மார்க் 16:19. இயேசு உலகத்தின் ஊழியத்தை முடித்து விட்டு எங்க போனார்? கர்த்தர் பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். எதுக்காக போனார் பரலோகத்துக்கு? ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. ரோமர் 8:24. ஆக்கினைக்குள்ளாக கிறிஸ்துவே
மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்யும்படியா இயேசு அங்க உட்கார்ந்து இருக்காரு, நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க இருந்து ஒரு விண்ணப்பம் போகிறது, ஆண்டவரே எனக்கு ஒரு 25 லட்சம் வேணும், என்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும். அவர் பார்க்கிறாரு. ஏன்னா இயேசு சொல்லிடுறார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்ப தைரியமா கேட்கிறோம். ஆனா நம்ம ஒன்றும் கொடுக்கறது இல்லை. கேட்கறதுனா நம்ம பழக்கம், கொடுக்குற பழக்கமே கிடையாது. அவர் கொடுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி தான் சொல்லியிருக்காரு தவிர கேளுங்கள் சொன்னார், கரெக்ட் தான். ஆனால் நம்ம வாங்குறதெல்லாம் எடுத்து நம்ம சட்டியிலையும் நம்முடைய பானையிலையும் போட்டு கட்டி எல்லாம் மண்ணை எல்லாம் வச்சு கோரி மேலே ஏற்றி வச்சுட்டு குடும்பம். நான் சமீபத்தில் என்னுடைய எங்கள் ஒரு கன்வென்ஷன் நடத்தும் போது ஒரு வீட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்க போனேன். 3 மாடி வீடு கட்டி இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு 20 கோடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ரூமில் ஒரு சிம்னி லைட்டும் போட்டு ஒரு அம்மா உட்காந்துருக்கு. வீடு இருட்டுக்குள்ள கிடக்கு. 3 மாடி கட்டணும். சங்கடமாக இருந்து, கர்த்தாவே பணம் எப்படி போய் ஆகிருக்கு, எங்களுக்காக தரக்கூடாதா, ஊழியமாக அது பண்ணும். கட்டி வைக்கிறாங்களே தவிர கொடுக்கணும்னு தோணவே இல்லை. கர்த்தர் சொல்லியிருக்காரு, கொடுத்தா தான் தருவேன். நீங்கள் கேளுன்னா அவர் பார்ப்பார். அப்போ இங்கேருந்து ஒரு 50 வருஷம் வேலை செய்திருக்கா, எவ்வளோ கொடுத்துருக்கான்னு கணக்கை பார்ப்பார். 50 வருஷம் வேலை செய்து 300 ரூபா கொடுத்துருக்கா, கேட்குற 25 லட்சம் எப்படி கொடுக்க கேட்டால் எப்படி கொடுப்பார்? மாதம் வாங்குற சம்பளத்தை கொண்டு போய் கர்த்தருக்கு கரெக்டாக வச்சுருந்தா அவருக்கு கூட்டி வச்சுருப்பார். போய் பார்த்தா ஒரு 2 லட்ச ரூபா தான் பேலன்ஸ் கொடுத்துரும், நெகோஷியேட் பண்ணி. அப்படி தானே ஃபஸ்ட்டு அதை விட்டுக்கிட்டு 25 லட்சம் தாரான்னு கேட்டால் கொடுப்பாரா? கேளுங்கள் தரப்படும் சொன்னோன்னா அவர் பார்க்குறாரு. ஆமாம், ஆனால் வேறு வழி தெரியலை. நெகோஷியேட் பண்ணுறாரு. பிதாவிடத்தில் சொல்லுகிறார், இயேசு பாவம் கொடுப்போம், படைத்து கொண்டு போகட்டும். அங்கேருந்து உடனே தேவைதான் அனுப்புவோம் 25 லட்சத்தை. சரி போ. இதைத்தான் நம்ம ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒன்றும் செய்ய முடியவில்லை, பலகீனமாக இருக்குது, எனக்கு இன்னைக்கு வேலைக்கு போக முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல நேரம் கொடுக்கும்போது ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்க முடியவில்லை. ஆனால் கொஞ்சம் பலகீனம் வந்தோன்னே ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர முடியவில்லை, திங்கட்கிழமை வேலைக்கு போக வேண்டும். சனிக்கிழமை வர நல்ல மூக்கு முட்டை வேலை செய்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தூங்குறது. கேட்டால் பாஸ்டர் ஏன் சர்ச்சைக்கு வரல? பயங்கர டயர்டு பாஸ்டர். திங்கக்கிழமை காலையில் வேலைக்கு போகிறாங்க. எப்படி போனீங்க பாஸ்டர்? மாத்திரையை போட்டுக்கிட்டு போனேன். அந்த மாத்திரையை போட்டு நீ சர்ச்சைக்கு வந்தா என்ன உனக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்தில் வந்து பாடி ஆராதிச்சு கொஞ்சம் விடுதலையாக போனேன்னா 1 வாரத்துக்குள்ள பலன் உனக்கு கிடைக்கும்னு சொல்லுகிறார். அப்படிதானே? நம்ம என்ன பண்ணுகிறோம்? கொஞ்சம் முடியலை பாஸ்டர், படுத்துக்கிறோம். அப்படி அழகாக போட்டு அழகாக சோப்பு போட்டு தூங்கு மக்கா தூங்கு, இன்னும் கொஞ்சம் தூங்குன்னு அழகாக விட்டு சாயங்காலம் கொஞ்சம் போல நம்மளை ஒரு கலராக கொஞ்சம் மாத்திரையும் போட்டு உள்ளே போட்டு தண்ணியை போட்டு அந்த 1 வாரம் போட்டு மாடு அடித்த மாதிரி இந்த உழவு கொண்டு போன மாடு மாதிரி அடித்து எல்லாத்தையும் முடித்து திரும்ப அடுத்த வாரம் கொண்டு போடுவோம். வாரத்தில் ஒரு நாள் உங்களை நான் பாராட்டுகிறேன். கண்டிப்பாக உங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாத்தையும் விட்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நாங்கள் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கழுதை கத்துறதெல்லாம் கேட்டுக்கொண்டு எதையோ கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக ஓய்வு நாட்களை நாம் ஆசரிக்க வேண்டும். நெகோசியேட் பண்ணுகிறார். இதில் நோய் நேரத்தில் நல்ல நேரங்களில் பக்கத்தில் இருந்து நம்ம ஆலயத்துக்கு வர முடியவில்லை. ஆஸ்பத்திரியில் போய் நேரமே இல்லை, ராத்திரியும் பகலும் அங்கே கிடந்து கஷ்டப்பட்டு கொண்ட குடும்பம் நினைக்கிறோம். ஆலயத்துக்கும் போக முடியல. அப்போ தான் நினைப்பாங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஆலயத்துக்கு போயிடும் பாஸ்டர். இன்னைக்கு காலையில் ஒரு ஆள் ஃபோன் பண்ணார், பயங்கரமான பிரச்சனைகளை கிடக்கிற ஆள், 6 வருஷமாக ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இன்றைக்கு சொன்னால் காலையில் பாஸ்டர் எனக்கு இன்னைக்கு ஒரு 2000 ரூபா வராமல் இருந்தால் எனக்கு ஒரு கேஸ் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் சொன்னேன், நீ ஜோம் பண்ண, 1 மணி நேரம் ஜோம் பண்ணி விட்டு அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ண காசு கிடைக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி 1 மணி நேரம் ஜோம் பண்ணிச்சு, ஃபோன் பண்ணி சொன்னது காசு கிடச்சிது பாஸ்டர் சொல்லிச்சு. சாயங்காலம் கண்டிப்பாக கூட்டத்துக்கு வந்துடும், ஆளையே காணும். இனி ஜோம் பண்ண தோணுமா? 5 வருஷம் ஏமாத்திட்டு இருக்கு. யாராவது இருக்குதுல்ல அப்படி? நான் உங்கள் பணத்தை ஒன்றும் கேட்கல, வா கொஞ்ச நேரம் உட்காந்து குடும்பத்தில் ஆசீர்வாதம்னு வாரதே கிடையாது. பிசாசானம் செய்கிற சதி இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆண்டவரிடத்துல போய் கேட்குறான், ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும். அவர் ஆசீர்வதிக்கிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய பலகீனங்களை எல்லாம் அவற்றை நம்ம இயேசு பார்த்து கொண்டிருந்தார். உலகத்தில் வந்தார், மனுக்குலத்தில் வந்து அவர் எல்லா காரியத்தையும் அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டபடியினாலே அவருக்கு தெரிந்தது, என் பிள்ளைக்கு இப்படிதான் முடியும், குடம் இன்னும் குடம்னு கேட்டு வாங்கி கொண்டே இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். சரிதானே? சுகம் கேட்டால் சுகம் தருகிறார், பலன் கேட்டால் பலன் தருகிறார், பணம் கேட்டால் பணம் தருகிறார். எல்லாம் வாங்கி முடித்துட்டு அவர்கிட்ட போய் கடைசியில் ஒரு டாட்டா காட்டி விட்டு போய் விடுகிறோம். அது போகக்கூடாது. அதற்காகத்தான் இவைகளை செய்கிறார். என்ன சொல்லுகிறது வசனம்? நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, குமாரன் பிதா மகிமைப்படும்படியாய் நான் அதை செய்வேன், கேளுங்கள் என்று சொல்லுகிறார். கேட்கணும், கண்டிப்பாக கேட்கத்தான் செய்யணும். நம்ம ஒருவேளை கொடுத்தமா கொடுக்கிற ஆண்டவர் காரியங்களை செய்யும், கேட்கும்போது கண்டிப்பாக செய்வார். இப்ப நெகோஷியேட் பண்ணுகிறவரா இயேசு, கைகளால் பேர்க்கப்படாத கல்லாகி இயேசு பரலோகத்தில் இருந்து கொண்டு நமக்காக நெகோஷியேட் பண்ணி கொண்டிருக்கிறார்.
4 விதமான காரியங்களை செய்தார். உலகத்திலே வருவதற்கு முன்பாய் இந்த கைகளால் புரட்டப்படாத கல் ஒரு இரட்சகராக வந்தது, சேவியராக வந்தது. உலகத்திலே வந்தவுடனே அது செய்த வேலை. 2வது என்ன செய்தது? டீச்சிங் பண்ணது. 3வதாக நோயாளிகளுக்கு சுகம் கொடுத்தது, விடுதலை உருவாக்குனது. 4வதாக உலகத்தில் போய் நெகோஷியேட் பண்ணி கொண்டிருக்கிறது நமக்காக. 5வதாக அது செய்கிற காரியம், இயேசு உலகத்திலே இரட்சகராய் வந்தார், டீச்சராக இருந்தார், விடுதலை கொடுக்கிறவராக இருந்தார், பரலோகத்துக்கு போனார். இனி என்ன பண்ணுவார்? இஸ் கோயிங் டு கம் அஸ் அன் எம்பரர். ஒரு ராஜாவாய் வரப்போகிறார் இயேசு. அதுதான் அந்த எம்பரர். 5 கற்கள் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. அவர் அதிசயமானவர், ஒரு ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், எவர்லாஸ்டிங் ஃபாதர், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த 5 கல் தான் அங்கே மறைமுகமாக எழுதி வைத்திருக்கு. நான் இதெல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்றைக்கு பஸ்ஸில் வரும்போது கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். 5 விதமான கேரக்டர் இயேசுவுக்கு இருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும். அங்கே தான் சொல்லியிருக்கு 5 இயேசுனுடைய கேரக்டரும் கரெக்டாக இருக்குது. என்னுடைய மெசேஜும் அதையும் பார்த்தேன், கர்த்தர் கரெக்டாக கொண்டு வந்திருந்தார். சரிதானே? கரெக்டாக இருக்கா? அதிசயமானவர் இயேசு கன்னியின் வயிற்றில் பிறந்தார், இரட்சகராய் வந்தார். 2வதாக ஆலோசனை கர்த்தர், ஒரு டீச்சராக இருந்தார். 3வதாக வல்லமை உள்ளவராக இருந்தார், வல்லமை உள்ள தேவன், பிசாசின் பிடியிலாகப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்க முடியாது வல்லமை உள்ளவராய் சுற்றி நடந்தார். 4வதாக நித்திய பிதா, அதான் நெகோசியேட் பண்ணி கொண்டார். எவர்லாஸ்டிங் ஃபாதர், இட்டர்னல் காடு கூட எவர்லாஸ்டிங் ஃபாதர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். கொடுக்கணும், செய்யணும் அப்படி என்று சொல்லி. இனி என்ன செய்ய போகிறார்? ஒரு எம்பரராய் வரப்போகிறார். இந்த இயேசு எதற்காக எம்பரராய் வருகிறார்? யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். இயேசு ஒரு எம்பரராய் வரப்போகிறார். இரட்சகராய் வந்த இயேசு, டீச்சராய் சுற்றி நடந்த இயேசு, ஓம்னிபொட்டன்டாய் இந்த உலகத்திலே அதிசயங்களை செய்த இயேசு, நெகோஷியேட்டராய் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இயேசு எம்பரராய் வரப்போகிறார். சகோதரனே, என் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே, கடைசியாக உனக்கு எச்சரிப்பு கொடுக்கும்படி ஒரு சில காரியங்களை உனக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை இயேசு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற மகா எருசலேம் அது ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. வாசிக்க முடியும். 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை. பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையடைந்த பரிசுத்த நகரம் பரலோகத்திலிருந்து தேவனிடத்தில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தினக்கல்லை போலவும் பளிங்குநூல் வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்களாக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்கள் 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்கள் மேல் இஸ்ரவேலின் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. என்னுடனே பேசின நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சதுரமாயிருந்தது. அந்த கோலினால் நகரத்தை இழந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. அவன் அதன் மதிலை இழந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்கு கோப்பான சுத்த பொன்னாயிருந்தது. நகரத்தின் மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், 2வது இந்திரநீலம், சந்திரகாந்தம், மரகதம், கோமேதகம், பதமராகம், சுவர்ணரத்தினம், படிகப்பச்சை, புஷ்பராகம், வைடூரியம், சுனீரம், சுகந்தி 12 விதமான கற்கள் மதிலிலே கட்டப்பட்டு பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட 12,000 ஸ்தாதி அளவுள்ள மகா பரிசுத்தமான நகரம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. 2000 வருடங்களுக்கு மேலா இயேசு உருவாக்கி கொண்டிருக்கிறார். 12,000 ஸ்தாதி அளவு, 1500 மைல் நீளம், 1500 மைல் அகலம், 1500 மைல் உயரமுள்ள ஒரு பளிங்கினால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகை ஒன்று இறங்கி வந்து கொண்டிருக்கிறது.
அதற்கு முன்பாக இயேசு வரப்போகிறார். எதற்காக அது ஆயத்தமாக்கப்படுகிறது? மணவாட்டிக்காக ஆயத்தப்படுகிறது. தனக்காய், தன்னுடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அது உருவாக்கப்படுகிறது. இயேசு உலகத்திலே இருந்தபோது ஒரு முக்கியமான காரியம் நடைபெற்றது. சீஷர்கள் இயேசுவிடத்திலே வந்து கேட்கிறார்கள், இயேசுவே, நீர் வருவேன் என்று சொல்லுகிறீரே, உலகம் முடிவு பெறப்போகிறது என்று சொன்னீரே, இந்த ஆலயத்தின் கற்கள் ஒன்றின் மேல் ஒன்றில் நிராதபடி இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இது நடைபெறும் என்று சொல்லுகிறீரே, இது எப்பொழுது நடக்கும்? அந்த அடையாளம் என்ன? நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்கும்போது இயேசு 4 விதமான காரியங்களை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். சைன், முதலாவதாக சைன், சைலிலே 4 எழுத்து உண்டு. இந்த எம்பரர் இயேசு உலகத்திலே வரும்போது நடைபெற வேண்டிய காரியங்களை நான் 4ஆய் பிரித்து உங்களுக்கு சொல்ல. அடையாளம் என்னவென்று இயேசுவை சீஷர்கள் கேட்ட போது அதில் 4 எழுத்து இருக்கிறது. SIGN. எஸ் இஸ் a scientific implementation. உலகத்திலே நிறைவேற வேண்டிய கடைசி நாட்களின் சயின்டிபிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனை நான் சொல்லுகிறேன். கடைசி நாட்களிலே சரித்திரத்திலே நடைபெறக்கூடிய காரியங்கள் என்ன நடைபெறும் என்று இயேசு மறைமுகமாக சொல்லி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக மத்தேயு 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். முதலாவதாக 24:16, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். ஆங்கிலத்தில் அந்த வசனம் சொல்லுகிறது, let those who are in Judea flee to the mountain. ஆங்கிலத்திலே ஓடிப்போங்கள், தமிழிலே ஓடிப்போங்கள் என்று சொல்லுகிறது. ஆங்கிலத்திலே flee to the mountain. let those who are in Judea flee to the mountain. flee என்னது? பறந்து போகிறது. 2000 வருஷத்துக்கு முன்பா ஃப்ளைட் கண்டுபிடிச்சாங்களா? இல்ல. எப்ப ஃப்ளைட் கண்டுபிடிச்சாங்க? ரைட் பிரதர்ஸ் 19ஆம் நூற்றாண்டு வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுதுதான் ஃப்ளைட் கண்டுபிடித்தார்கள். இயேசு சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே என்ன நடக்கும்? let those who are in Judea flee to the mountain. ஓடி போக முடியாது, பறந்து தான் போனோம். அப்போ என்ன பண்ணோம்? ஃப்ளைட்டு உருவாக்கித்தான் ஆகணும். இயேசு மறைமுகமாக அங்கே சொல்லிவிட்டு போனார். சயின்டிஃபிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுகிறார்கள், நாங்கள் எந்தெந்தமோ செய்கிறோம். இயேசு கடைசி நாட்களில் என்ன நடக்கணும்னு சொன்னால் எழுதி வச்சு, அந்த கிறிஸ்துவ கையில் உலகம் ஒப்பு கொடுக்கப்பட போகிறது. எல்லா ஆயத்தங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. நாங்கள் ஏன் உங்களுக்கு இதை அறிவிக்கிறேன் என்று சொன்னால், நமக்கு தெரிய வேண்டும். உலக மனுஷனுக்கு தெரியாது, நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கடைசி நாட்களை இதை செய்யக்கூடாது என்று பலமாய் சத்துருவான் செய்கிறான். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டால் ஜனங்கள் நரகத்தில் விடுதலை ஆவார்கள், பரலோக ராஜ்யத்துக்கு போவார்கள் என்று தெரிந்துவிடக் கூடாது என்று சொல்லி எல்லா இடங்களிலும் தடை பண்ணுகிறார்கள். ஓப்பனர் மீட்டிங்னா ரொம்ப சிரமப்படுத்துகிறார்கள். இது உண்மையா நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியம். கடைசி நாட்களிலே நாம் அனுபவிக்கிற எல்லா காரியங்களும் கடைசி நாட்களிலே உலகம் அந்தி கிறிஸ்துவுக்கு கையில ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய கடைசி நாட்களுக்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் இந்த கடைசி நாட்களிலே இந்த அந்தி கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தில் உட்காருவான், கடவுளை போல அருவருப்பை வைத்துக் கொண்டு. அப்பொழுது யூதேயாவில் ஜனங்கள் ஓடி போக வேண்டும் என்று சொன்னார். உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் வரப்போகிறது. ஏனென்று சொன்னால், அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பாக உலகத்திலே எல்லா காரியங்களும் அவன் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு முன்பாக உலகத்திலே எல்லா காரியங்களும் நிறைவேற வேண்டும். முதலாவதாக பிளைட் உருவாக்கப்பட்டிருக்கிற மத்தேயு 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இன்னொரு சயின்டிபிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனை சொல்லப்படுகிறது. வீட்டின் மேல் இருக்கிறவன் எதையாலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வீட்டின் மேல் இருக்கிறவன் எதையாவது எடுக்க இறங்கக்கூடாது. மாடியில் இருக்கும் கீழே இறங்கக்கூடாது. ஏமா இறங்கக்கூடாது? இறங்கினா மாட்டிக்கொள்ளும். வீட்டில் ஒழித்திருப்பான், அந்த கிறிஸ்து வந்து தேடுவான். கீழே வந்து கேமரா செட் பண்ணுவான். வீடுகளுக்குள்ள கேமரா செட் பண்ண வேண்டிய கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். எல்லா கடைகளுக்கும் வந்தாலும் சிசிடிவி கேமரா வந்திருக்கு. காரணம் என்ன? திருட்டை கண்டுபிடிக்க வேண்டும். தீவிரவாதிகள் நட்டூழியம் அதிகமாகி எந்தெந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று தெரியாது. சிங்கப்பூர்ல எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்களுக்கு கீழே கேமரா, சிசிடிவி கேமரா கீழே ஏறக்கூடிய இடத்துல வைக்க வேண்டும் என்று கவர்மெண்ட் 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி விட்டார்கள். நான் சிங்கப்பூர்ல 1995 இருக்கும்போது கடைகளிலே வைத்திருந்தார்கள். இப்பொழுது எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ் 14 மாடி 15 மாடி இருக்கும், 65 மாடி வரை இருக்கிறது. ஏறக்கூடிய இடத்துல கேமரா செட் பண்ண வேண்டும், எல்லாம் ரெக்கார்ட் பண்ண வேண்டும். ஏனென்று சொன்னால் உள்ளே ஏறுகிறவர்கள் திருடி கொண்டு போனால் கண்டுபிடிக்க வேண்டும். உள்ளே கம்பவுண்ட் இதுக்குள்ள இனி வருங்க நாட்களில் என்ன நடக்கும் என்று தெரியாது. அதனாலே ஜனங்கள் திருட்டு பண்ணாலும் பிடிக்க வேண்டும், தீவிரவாதம் பண்ணாலும் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி சிசிடிவி கேமரா வந்து கொண்டிருக்கு. இறங்குற நேரங்களில் 2 லட்சம் ரூபாய் விட்டு கொண்டிருந்தது. நான் சமீபத்தில் ஒரு இடத்துல போன 2500 ரூபாய்க்கு சைனா
சிசிடிவி கேமரா இருக்கிறது. உட்கார்ந்த இடத்துல எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவு வந்து விட்டோம். இன்னும் தெளிவாக வேண்டும். ஏனென்று சொன்னால் எருசலேம் வீதியிலே கிடக்கக்கூடிய சாட்சிகளை ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டும். அதற்காக இன்னும் கேமராக்கள் அதிகமான அளவு பவர்ஃபுல்லாக வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வருகைக்கு ஒரு முன்னடையாளம் சகோதரன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 10-15 வருஷத்துக்குள்ளாய் கேமரா எவ்வளவு மாடிஃபை பண்ணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஹெச்டி முதல்ல என்னென்னமோ இருந்தது. சிம்பிளாக ஒரு கேமரா எடுத்தோம், ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் என்று நம்முடைய ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு ஒரு வாரம் வாங்குவார்கள், சரிதானே? ஒரு ஃபோட்டோவை எடுத்து அவர் க்ளீன் பண்ணி என்னென்னமோ செய்து கொண்டார். இருக்குன்னு உட்கார்ந்த இடத்துல அப்படியே போட்டு அப்படியே ஃப்ரெண்டு கையில் எடுத்து விட்டு 2 நிமிஷத்தில் ஃபோட்டோ கையில் வந்து விடும். அவ்வளவு அட்வான்ஸாக வந்து விட்டோம். எல்லாம் சாத்தானுடைய கையில், அந்தி கிறிஸ்துடைய கையிலே உலகம் ஒப்புக் கொடுக்கப்படுவதற்கு ஆயத்தமாய் சயின்டிஃபிக் இம்ப்ளிமெண்டேஷனில் ஒரு முக்கியமான காரியம் சிசிடிவி கேமரா. அது என்ன சொல்லுகிறது? வீட்டின் மேலே இருக்கிறவன் இறங்கக்கூடாது, அப்படியானால் மாட்டிக்கொள்ளுவான். அதற்காக அதை கண்டுபிடிப்பதற்காக சிசிடிவி கேமரா இன்றைக்கு வந்து விட்டது. அந்தி கிறிஸ்து ஒரு இடத்திலிருந்து ஆட்சி செய்ய போகிறான். உலகம் முழுவதையும் ஒரே மனிதன் ஆளப்போகிற நாள் சீக்கிரமாய் வருகிறது. அதற்காய் உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக 24-18 வசனம் சொல்லுகிறது, வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். இன்றைக்கு உலகம் முழுவதும் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து கொண்டிருக்கிறது. சிங்கப்பூர் நான் வேலை செய்த நாட்களிலே ஒரு ஜாப் எடுக்கும்போது ஜாப் கார்டு பஞ்சு பண்ண வேண்டும். ஒரு ஜாப் எடுத்து முடித்த உடனே பஞ்ச் பண்ண வேண்டும். அடுத்த நிமிஷத்தில் அடுத்த ஜாப் அடுத்த ஜாப் பஞ்ச் பண்ண வேண்டும். இங்கே நான் சென்னைக்கு வந்தபோது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமாக இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிகளுக்குள்ளே அந்த சிஸ்டம் இப்பொழுதுதான் முதலாவது வந்து இருக்கிறது. கம்பெனிகளில் எளிதான சின்னதாக வைத்திருந்தார்கள். இப்பொழுது நம்முடைய ஃபிங்கர் பிரிண்ட் முன்னு நின்ற உடனே தெரியும் இந்த ஆள் வந்து இருக்கிறது. எந்த இடத்துல, இந்த அமெரிக்காவில் இருந்து அவர் சொல்ல வேண்டிய ஒரு வேலைக்கு வந்து இருக்கிறார். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுக்கக்கூடாது என்று சொன்னால் வரும் நாட்களில் எக்கனாமிக் கிரைசிஸ். இந்த தைவானில் இப்பொழுது 14 மணி நேரம் வேலை, சிங்கப்பூரில் 8 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்கிறார்கள். இந்தியாவில் யாரும் ஒழுங்காக வேலை செய்கிற மாதிரி தெரியல. இப்போ நிறைய காரியங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரார்கள். ரயில்வேல நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ரயில்வேல வேலை செய்கிற ஆட்கள் வேலைக்கே போக மாட்டார்கள். வெளியே கம்பெனி வைத்திருப்பார்கள், எல்லாம் வைத்திருப்பார்கள். அங்கே உள்ள சொல்லி பஞ்சு பண்ணுவார்கள். அங்கே வேலை வெளியே ஆட்டோமேட்டில் கொடுத்து வாங்கி கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு மாதம் சம்பளம் வந்துவிடும். இது மாறப்போகிறது. என்னுடைய ஆவில நான் உணர்ந்து கொள்வது, இந்த காரியம் நான் உட்கார்ந்து யோசித்தபடியினாலே எல்லாருடைய வஸ்திரங்களுக்குள்ள ஒரு சிப்பு வைக்க போகிறேன். இல்லைன்னா நம்முடைய கையில் தரக்கூடிய கார்டில் நம்ம உள்ள என்ட்ரி ஆகும்போது எடுக்கக்கூடியது அவன் 8 மணி நேரம் வேலை செய்து விட்டு வெளியே வருகிறானா என்று செக் பண்ணும். 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வெளியே வர முடியாது. வயலுக்குள்ள இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை இஷ்டத்துக்கு எடுத்து கொண்டு வர முடியாது. 8 மணி நேரம் வேலைன்னா 8 மணி நேரம் வேலையை புழிஞ்சு வாங்கிடுவாங்க. இல்லைன்னா அவன் சொல்லுவான் எக்கனாமிக் கிரைசிஸ், நான் வேலை செய்தாதான் முடியும், வேலை செய்தாதான் முடியும்னு சொல்லி திட்டங்களை மாற்றிக்கொண்டு வரான். சைனா வல்லரசாய் உருவாகி வருகிறது. அங்கே இப்பொழுதும் அந்த சூழ்நிலை உண்டு. 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யாவிட்டால் அவனுக்கு சாப்பாடே கிடையாது. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வேலை பழுவினாலே அநேகர் கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளோ மோசமான நிலைமைக்குள்ளே உலகம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக 4வதாக மத்தேயு 24:19 வசனம். இதில் எனக்கு வெளிச்சம் கிடைக்கவில்லை, ஆனால் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று சொல்லுகிறாள். அது இனி நடக்கப் போகிறான். யோசித்து பார்த்தேன், இதுவரையிலும் அது ஒன்றுமே இல்லை. நான் தனியாக உட்கார்ந்து யோசிக்கிறேன், என்ன ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிறது. இது சும்மா நான் செய்யவில்லை, அது மணிக்கூர் கணக்கில் உட்கார்ந்து ஆண்டவரை என்ன செய்து கொண்டிருக்கிறேன் தேவனுடைய வெளிச்சத்தோட கேட்ட ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி நான் பேசலை. தேவ சமூகத்திலே காத்து கடந்து கேட்கிறேன். சில நேரங்களில் டெஃபனிஷன்ஸ்க்காக போவேன். ஆனால் இந்த வார்த்தைக்காக நான் டிக்ஷனரியை போட்டு தேடி 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 ஆண்டவரே வசனம் கொடுக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஃபார்மேட் கொடுக்கும்போது நீங்கள் யோசித்து அந்த நான் அந்த ஸ்டோன் பற்றி பேசும்போது அந்த எஸ்ஸில் தான் எடுக்கணும், டீயில் தான் செய்தி இருக்கணும், ஓவில் தான் செய்தி இருக்கணும், என்னில் தான். அப்போ என்ன டிக்ஷனரியை தேடி தேடி ஆண்டவரே இன்றைக்கு காலையிலேருந்து ஒரு வார்த்தைக்கு ஒரு எழுத்து கிடைக்கல, உள்ள ஏரியா ஃபுல்லாக தேடி கடைசியில் செய்திக்கும் நம்முடைய எழுத்துக்கும் பொருந்தி வரும்போது மாதிரி அதுக்கு மட்டும் தான் தேடுவேன். கூடிய மட்டும் தேவ சமூகத்திலே காத்து கடந்து கேட்கிறேன். சில நாள் ஒரு மெசேஜ் 6 மாதம் வரை ஆகும் ஃபுல்ஃபில் ஆகும். ஒரு நாளில் என்னால் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியும், 1/4 மணி நேரத்திலும் பண்ணியிருக்கிறேன். ஆனால் சில செய்திகள் வருஷக்கணக்கில் கேட்டு வாங்குவேன். அதுதான் வல்லமை உள்ளதாக. இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி கிட்டத்தட்ட 3 வருடங்களாக போராடி வாங்கின செய்தியின் ஒரு சாராம்சம் இது. அதனால் அது வல்லமை உள்ளது தெரியும். 24:19 வசனத்தில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று சொல்லக்கூடிய இந்த காரியம் மகா உபத்திரவம் நடைபெறும் என்று சொல்ல அவர்களுக்கு மாத்திரம் ஏனதை சொன்னார் என்று தெரியவில்லை. வருங்காலங்களில் அது நடக்கப் போகிறது. அதை விட்டு விடுவோம். அடுத்தபடியாக 24:22 வசனத்தை வாசிக்கலாம். அந்நாட்கள் குரோகப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட நாட்கள் குறைக்கப்படும். என்ன தெரியுமா? ஒருவனும் தப்பி போக முடியாது. ஒருவனாகிலும் தப்பி போக முடியாது. தெரியுதா?
ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஆதார் எதுக்கு வந்திருக்கு தெரியுமா? ஒரு ஆள் தப்ப முடியாது. இதுவரை ஒரு ஆள் 2 ரேஷன் கார்டு வச்சு பொருள் வாங்கலாம், தெரியல. திருட்டு கார்டு வச்சு வாங்கலாம். இப்போ வாங்க முடியுமா? இனி எந்த நாட்டில் இருந்தாலும் உங்க ஆதாரை போட்ட உடனே அது திருட்டு அட்டைன்னு தூக்கி வெளியே போட்டுரும். அது உடனே சொல்லலாம், உங்களுடைய ஆதார் அட்டை, உங்களோட ரேஷன் கார்டு இந்த நம்பரு. உங்க ஆதார் அட்டை போனோம், நீங்க இந்த நாள் இந்த இடத்துல டிராவல் பண்ணிடுறீங்க, இந்த இடத்துல பொருள் வாங்கிறீங்கன்னு சொல்லும். ரொம்ப தூரத்தில் அந்த கிறிஸ்துவ பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுவான்னு அங்கே நம்பரை போடுவான். இந்தியாவில் இந்த நம்ம அம்மச்சியுடைய ஃபோன் நம்பர் போட்ட உடனே வரும் எல்லா டீட்டெயில்ஸ். சிங்கப்பூர்ல நான் இருக்கும்போது ஃபின் நம்பர் ஒன்று இருந்தது, அது FIN ஃபாரின் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு ஒரு நம்பர் உண்டு. நம்ம கார்டை கொடுத்த உடனே என்ட்ரு பண்ணுவாங்க, இவர் இந்தியாவில் உள்ளவர், இந்த ஊரில். அவங்க எந்த இடத்துல எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காரன் அந்த ஃபின் நம்பர் அதில் கொடுத்த உடனே அந்த கார்டை அவங்களுடைய மிஷினில் பொருத்தின உடனே அது சொல்லும், இந்த நாட்டுக்காரன் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறான், இந்த இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் போட்டிருந்தான், அந்த இடத்துல காரை துப்பி இருந்தான், இதெல்லாம் அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கும். பஸ்ஸில் உட்கார்ந்துருப்போம், நம்ம போவோம், குப்பை கிடக்குமா இருந்தால் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு நாளைக்கு நம்ம ஏறும்போது காலையில் அந்த பஸ்ஸில், குறிப்பிட்ட பஸ்ஸில் நம்ம மாதிரி பயணி மாதிரி வந்து உட்கார்ந்துருப்பாங்க. டிக்கெட்டு கலர்லாம் போட்டு இருக்க மாட்டாங்க, நம்ம என்ன ட்ரெஸ் சிவில் ட்ரெஸ்லேயே உட்கார்ந்துருப்பார்கள், அப்படியே வாட்ச் பண்ணி கொண்டிருப்பார்கள். நம்ம பிளாஸ்டிக் கார்டு இங்கே என்ன வரவில்லை, இங்கே இன்னும் இந்தியாவில் இதுவரை வரவில்லை. அந்த பிளாஸ்டிக் கார்டை உள்ளே கொடுத்த உடனே அதில் எவ்வளோ கார்டு டாப்அப் பண்ணியிருக்கிறோமோ அந்த கார்டுக்கு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு 30 சென்ட், 60 சென்ட், 90 சென்ட், 1.20 இடத்துக்கு தகுந்தவாறு அந்த ரைட் சைடில் பட்டன் வைத்திருப்பார். அழுத்தின உடனே அது போய் நம்முடைய கார்டில் எவ்வளோ காசு இருக்கிறதோ அதை அடித்து விட்டு மீதி ஒரு டிக்கெட்டை கையில் கொடுக்கும். அந்த கார்டையும் டிக்கெட்டை கையில் வச்சிருக்கணும், கீழே போடக்கூடாது. வெளியே இறங்கும் போது பஸ் ஸ்டாப், எல்லா பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியும் குப்பை தொட்டி இருக்கும், அதில் தான் போடணும், அதான் முறை. கீழே போடும்போது பார்த்துட்டே இருப்பாங்க. இங்கே இருந்து அந்த பின்னாடி செக்கர் உட்கார்ந்துருப்பார், அவர் பார்ப்பார், இவன் கீழே போட்டதை அப்படியே எடுப்பார், போவார், அப்படியே போய் கரெக்டாக அந்த டிக்கெட்டை எடுப்பார். போட்ட ஆளை பார்த்துருவார்ல, அவன் ரெகுலராக பண்ணக்கூடிய ஆளாக தான் இருப்பான். அவனை எடுத்து இங்கே வான்னு சொல்லுவார், அவனுடைய கார்டை வாங்குவார். இப்போட்டி அப்படின்னு இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவன் கையிலேருந்து கார்டை வாங்குவார். இவர் செக்கருக்கு அந்த மிஷினில் திரும்ப போட முடியும், நம்ம 2வது போட்டால் வராது. அவர் போய் அவருடைய நம்பரை தட்டின உடனே அந்த கார்டு உள்ளே கொடுத்து அவர் இன்னொரு டூப்ளிகேட் எடுப்பார், அவனுடைய கார்டில் எடுத்து அதையும் இதையும் காட்டுவார். கரெக்டு தானே பார். ஒத்துக்கொண்டான் என்று சொன்னால் 50 வெள்ளி ஃபைன். 50ன்னா எவ்வளோ தெரியுமா? அன்னைக்கு 1200 ரூபா. 1200 ரூபா ஃபைன். நம்முடைய பேரு ஃபின் நம்பர்லாம் என்ட்ரி பண்ணிடுவார்கள். இந்த மனிதன் இத்தனை மணிக்கு இந்த பஸ்ஸில் இந்த டிக்கெட்டை போத்தான் 50 ரூபாய் ஃபைன் கட்டினான். அங்கே உள்ள உட்கார்ந்துருக்கான் வாழ் போல. அடுத்த முறை அதே தப்பை பண்ணி பிடித்தா போட்ட உடனே தெரியும் அங்கே டிக்கெட் போட்டிருந்தான். 2வது பனிஷ்மெண்ட் என்ன வரும்? 500 வெள்ளிடா, 500 வெள்ளி. அந்த ஃபைனும் போட்டு கையில் துளப்பு மாற கொடுத்துருவாங்க, பெருக்கு அப்படின்னு, வேலைக்கு போக முடியாது. 3வது அதே தப்பு பண்ண 6 மாதம் ஜெயில், 1000 வெள்ளி. 1000 வெள்ளி 25,000 நான் இருக்கிற காலத்தில் 95ல் ஃபைன் போட்டு தாளித்து விடுவார்கள். பின் நம்பர் போட்ட உடனே உங்கள் கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க எல்லாருக்கும் தெரிந்து. அப்போ நினைத்த ஆண்டவர், சிங்கப்பூரில் இது நடக்குது, இந்தியாவில் எப்பொழுது வரும்? 15 வருடத்துக்கு பிறகு தான் நான் அதை பார்த்தேன். அப்போ தான் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் கரெக்டாக செய்து கொண்டு வருவார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆதார் அட்டை உங்களுடைய கம்ப்ளீட் தலையெழுத்தும் அதில் இருக்குது. அந்தி கிறிஸ்து அமெரிக்காவில் இருந்தாண்டாலும் சரி, ஐரோப்பாவில் இருந்தாண்டாலும் சரி, உங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவன் எடுத்து விடுவான். எதற்காக தெரியுமா? கடைசி நாட்களிலே அவனை கும்பிடணும்னு சொல்லுவான், எல்லாத்தையும் கொலை பண்ணுவான். அவன் பார்ப்பான் யாரெல்லாம் கும்பிடுவான், கும்பிடாத போனான் அவனை பார்த்து அதை வச்சு ட்ரேஸ் பண்ணி தூக்கிறான். காலம் கடைசி. நீங்கள் கையில் வைத்திருக்கிற ஆதாரம் உங்களுக்கு ஜாலி அடிப்பதற்காக உள்ளதல்ல. அந்தி கிறிஸ்துடைய கையிலே உலகம் போவதற்கு கடைசி ஆயத்து. நீ தப்பும் பண்ண முடியாது, பொருள் வாங்க முடியாது. இனி ஜனவரிக்கு அப்புறம் நீங்க பொருள் வாங்கினாலும் சரி, வித்தாலும் சரி, ஆதார் போட்டு தான் எல்லாம் பண்ண முடியும். இதுவரை கருப்பு வெள்ளையெல்லாம் மாற்றிருந்தாங்க, கருப்பு வெள்ளை எப்படி மாற்றுறாங்கன்னு தெரியல. இப்போ பார்த்தா கடைசி நாள் இப்படி எல்லாம் வரும். கடைசியில் இனி பொன்னையும் தூக்கி தூர போட போறாங்க. கடைசியில் சொல்றாரு, பொன்னையும் சீயண்டி இழத்தக்க காலம் வரப்போகுது. இதெல்லாம் கடைசி காலத்துக்கு நம்ம வந்திருக்கோம். எச்சரிக்கை கர்த்தர் கொடுத்துரு. நேரம் எவ்வளோ போச்சுன்னு தெரியல. தயவு செய்து மன்னிக்கணும். ஏன்னா கொடுக்கணும், நீங்கள் சொல்லணும், நீங்கள் வாழணும். எதற்காக இதை சொல்கிறேன்னா, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மகா கொடிய காலம். நம்ம இயேசுடைய வருகைக்கு பக்கத்தில் வந்திருக்கிறோம். அதைத்தான் இதை பேசிக்கொண்டிருக்கிறேன். சரியா? இது சயின்டிஃபிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன். 2வது எழுத்து சைனில் 2வது எழுத்து என்ன? ஐ. இது இன்டலெக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன். இன்டலெக்சுவல்னா தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிற, அநேகர் அங்கும் இங்கும் தேடி ஆராய்வார்கள், கடைசி நாட்களிலே அறிவு பெருத்து போகும். எங்க பார்த்தாலும் சரி டிஸ்கவரி, எங்க பார்த்தாலும் சர்ச்,
ரிசர்ச்சை பார்த்தீங்கன்னா எல்லாம் மூளை முடுக்குகள் முழுவதும் ரிசர்ச், ஒரு இலை முதல் தலை வரை ரிசர்ச் நடந்து கொண்டிருக்கிறது. மனித சரீரத்தில் இன்றைக்கு இதயத்துக்குள்ள ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஓப்பனார் சர்ஜரி முற்றுமாய் நீக்கப்பட்டு இன்றைக்கு உள்ள வந்து இந்த ஸ்டெம்ஸ் என்ன நம்ம போட்டு எடுத்து அந்த இதுக்குள்ளே போகக்கூடிய அவ்வளோ மைன்யூட்டான காரியங்களை ரிசர்ச் மூலமாய் வந்தது. இப்படி அநேக காரியங்களை ரிசர்ச் பண்ணி அங்குலமாக ஜனங்கள் இன்றைக்கு ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பிஹெச்டிகள் பெருத்து விட்டார்கள். டிஸ்கவரி ஜனங்கள் அதிகமாக பார்க்கலாம். என்று சொன்னால் எதற்காக இதை ஆண்டவர் செய்கிறார்கள் சொன்னார்கள். அங்கும் இங்கும் தேடி ஆராய்கிறார்கள் சொன்னார். வானத்தை ஒரு பக்கம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறான், பூமியை தோண்டி ஆராய்கிறார்கள், தண்ணீருக்குள்ளாய் ஆராய்கிறார்கள். ஏன் தெரியுமா? கடைசி காலத்துல ஒருவனும் தப்பி போக கூடாது. அதுக்குள்ள ஆயத்தம். புரியுதா? நம்ம நினைக்காங்க கடலுக்குள்ள மீன் 30 அடி ஆழத்துல கிடக்காத அழகா எடுத்து காட்டுறான்னு சொல்றான். அவன் 30 அடிக்கு ஆழத்துக்குள்ள ஒளிச்சிருந்தாலும் அவனுக்கு தெரியும் ஒருத்தனும் தப்பி போக முடியாது. அதுக்குள்ள ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது கவனமா இருக்கணும். உலகத்துல டிஸ்கவரி எல்லாம் சரிதான். எதுக்காக டிஸ்கவரி பண்றான்? எல்லாத்தையும் அவனுக்கு கொண்டு போய் அவன் பழிச்சுன்னு உட்கார்ந்த இடத்துல ஒரு சுவிட்சை தட்டி அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அதுதான் நடக்குது. இப்போ கையில் செல் இருக்குல்ல, வாட்ஸ்அப்பில் போட்டால் எல்லாம் அப்படியே ஒரு நிமிஷத்தில் உலகம் ஃபுல்லாக பப்படமாக தெரியுது. அதே போல் இனி வரும் நாட்களில் நடக்க போது கூட ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது. கடைசி காலம். இது இன்டலெக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன்ல சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். தானியேல் 2:38 வசனத்திலிருந்து 44 வசனம் வரை சொல்கிறது. கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த அரசாங்கங்கள் இயேசுவின் வருகை, கைகளால் பேர்க்கப்படாத கல் உருண்டு வரப்போகிற கடைசி நாளை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி தெரியுமா? ஆளும்படி செய்தார் பொன்னான அந்த தலை நீரே. நேபுகாத்நேச்சார் ராஜா ஒரு சிலையை கண்டார். கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி சொல்லுகிறேன். நேபுகாத்நேச்சார் ராஜா ஒரு சிலையை கண்டார். நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜா. அடுத்த வசனம் சொல்லி படிங்கம்மா. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் தோன்றும், அது மேதியா பர்சியா. 62வது வயதிலே தரியு ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது ராஜ்யம் மேதியா பர்சியா ராஜ்யம். 3வது ராஜ்யம் வாசிங்க அடுத்த வசனம். பூமியில ஆளும் வெண்கலமான 3வது ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம். மகா அலெக்சாண்டர் உலகம் முழுவதும் பிடித்து விடுவேன் என்று சொல்லி உலகத்தின் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு வந்தான். பஞ்சசீல நதிக்கரையிலே ஒரு சின்ன கொசுவினாலே செத்து போனான். அவன் இந்தியாவை மாத்திரம் பிடிக்க, இந்தியாவை பிடித்திருந்தால் இந்தியா கிரேக்க நாடாய் மாறி இருக்கும். ஆனால் நடந்தது என்ன? அவனுடைய ராஜ்யம் 4 பிரிக்கப்பட்டு 4 தளபதிகளுடைய கையிலே வேதம் சொல்லுகிறது போய்விட்டது என்று சொல்லுகிறது. 4 பிரிக்கப்படும் என்று சொல்லி ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போல அது பிரிந்து போனது. அடுத்தது வாசிங்கம்மா. 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்கினதோ அப்படியே நகர்த்து போட்டு அந்த ராஜ்யம் பிரிக்கப்பட்டு கண்டபடியே இரும்பினுடைய உரமும் கொஞ்சம் அதில் இருக்கும். இது எந்த ராஜ்யம் தெரியுமா? கடைசி ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம். இரும்பை போல மகா பயங்கரமாயிருந்து இயேசுடைய அவர் பிறக்கிற காலங்களில் ரோம சாம்ராஜ்யம் செய்த அட்டூழியம் கொஞ்சம் நெஞ்சமே கிடையாது. இயேசுடைய சீஷர்களை தீத்துராயன் இவர்கள் எல்லாரும் ரோமர்களுடைய ஆட்சியில் இருந்த நாட்களிலே ஜனங்களை கொன்று குவித்தார்கள். இரும்பு என்று சொன்னால் அதை போல ஒரு மோசமான சூழ்நிலை கிறிஸ்தவர்களுக்கு உருவாகல. சிதறடிக்கப்பட்டு போனார்கள். ஜனங்கள் எல்லாம் கொளுத்தினார்கள். என்னென்னமோ சித்திரவதைகளை செய்தார்கள். ரோம சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. ஆனால் இரும்பும் களிமண் என்னத்த? மனுஷனுடைய ராஜ்யம். மனுஷ ராஜ்யம் என்ன? களிமண். மனிதன் மக்களாட்சி உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. மக்களாட்சியும் இந்த ரோமருடைய மறைமுகமான ஆட்சி, அதாவது இரும்பு ஆட்சி, அரசாட்சி, ராஜாக்கள் பாதி. சில நாடுகள் பார்த்தா, இப்ப இங்கிலாந்து பார்த்தா 2 பேர் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு காரியம் செய்யணும், ராணி இடத்துல பர்மிஷன் வாங்கணும். அந்த மாதிரி சில ஆட்சியில் ரெண்டும் கலந்து முடியாட்சியும் குடியாட்சியும் சேர்ந்து ஆட்சி செய்கிற இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே இயேசு கைகளால் பேர்க்கப்படாதவராய் உலகத்திலே வந்து நிரப்ப போகிறார். சகோதரனே, ஒருவேளை நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம், உலகம் எந்தனமோ ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, எனக்கு ஒரு கவலையும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் இதுவல்ல. என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை
அறிவிக்கணும். உங்க பணம் சுவிசேஷத்துக்கு செலவிடப்பட வேண்டும். உங்கள் முயற்சிகள் சுவிசேஷத்திற்காய் செலவிடப்பட வேண்டும். சகோதரனே, நீ சம்பாதிக்கிற காசெல்லாம் பூமியில வைத்து மண்ணுக்காய் வைத்து பிசாசானவன் உன்னை கெடுத்து விடக்கூடாது. உலகத்தின் ஆயத்தம் இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்று கைகளால் பேர்க்கப்படாத கல் புரண்டு வரப்போகிறது. எது இந்த பூமியை நிரப்பப் போகிறது? அதற்கு முன்பாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் எழும்பி போக வேண்டும். சகோதரனே, இந்த மறைமுகமான காரியங்களை வெளிப்படுத்தும்படியாய் தேவன் சித்தம் உள்ளவராய் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இந்த கூட்டத்தை முன்கரித்தபடியினாலே 3 மாதங்களுக்கு முன்பாய் சகோதரன் ஒரு ஆள் வந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து விட்டு போனார். அவருடைய இதயத்தின் வாஞ்சியை நான் பார்த்தேன். நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, நான் போகும்போது அந்த ஜனங்கள் வறுமையாய் போகக்கூடாதப்பா, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று 3 மாதம் போராடினேன். 1 மாதம் முழுவதுமாய் உங்களுக்காய் ஊனிலும் உறக்கத்திலும் செலவு பண்ணி நிறைய நேரம் பேச வேண்டும் என்று நினைத்தல்ல. நீங்கள் இவ்வளவு நேரம் நான் என்னை அடுத்து கொடுக்க முடியுமா என்று தெரியவில்லை என்று சொல்லி தான் இவ்வளவுத்தையும் கொடுத்திருக்கிறேன். கூடிய மட்டும் உங்களுக்கு கொடுத்திருப்பேன் என்று நினைக்கிறேன். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சைனிலே என் காணப்படுகிறது. நேச்சுரல் இம்ப்ளிமெண்டேஷன், நேச்சர் இம்ப்ளிமெண்டேஷன், உலகத்தின் இயற்கை சூழ்நிலைகள் இயேசு வருகிறார் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறது. சகோதரன், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசிக்கலாம். மத்தேயு 20. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். சமீபத்திலே ஒரு செய்தியை நான் பேப்பரில் பார்த்தேன். நம்முடைய இந்திய கவர்மெண்ட் 8 ரூபாய் விற்கக்கூடிய அரிசியை 20 ரூபாய்க்கு ரேஷனிலே கொடுக்க போகிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் 20 ரூபாய் கொடுத்து ரேஷன் அரிசியை உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் ரேஷனை எடுத்து விட்டால் இப்பொழுது நீங்கள் 40 ரூபாய் வாங்கக்கூடிய அரிசி ஒரே அடியாக 100 ரூபாயாய் மாறி போகும். எச்சரிக்கிறேன், பஞ்சம் வரப்போகிறது. நம்முடைய நாட்டிலே எல்லாம் போனது. இப்பொழுது எதையோ போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுகிறார்கள். அட்ஜஸ்ட் பண்ணுகிறதை கொஞ்சம் விளக்கும் போது தெரியும் நாம் எங்கே இருக்கிறோம் என்று சொல்லி. பஞ்சம் நாட்டிலே தலைவிரித்து ஆடுகிறது. பணப்புழக்கம் அதிகமானபடினாலே கவர்மெண்ட் என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. கள்ள நோட்டு பூமியிலே புகுந்து விளையாடுகிறது இந்தியாவில். அதனால ஒரே நாள் இரவிலே பேன் பண்ணப்பட்டது. அடித்து கள்ள நோட்டை வெளியே விட வேண்டும் என்று சொல்லுவர்கள் தலையை தொங்க போட்டு கொண்டு உட்கார்ந்து விட்டார்கள். எதையோ செய்து பார்க்கிறார்கள். காலம் கடைசி. ஏனென்று சொன்னால் உலகத்தின் ஆயத்தங்கள் இயேசு வருகிறார் என்று முன்னறிவித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் தேவதூதனாய் உங்களுக்கு முன்பாடி என்னை கொண்டு வந்து வார்த்தையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இனி ஒரு தருணம் உனக்கு கிடைக்குமா என்று தெரியவில்லை. சகோதரனே, நீ வாழ வேண்டிய வாழ்க்கை சரியாய் வாழ வேண்டும். உலகத்திலே பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனையை தூக்கி தூர போட்டு விட்டு இயேசு வருகிறார் என்று உணர்வோடு வாழ்வாய் என்று சொன்னால் உன் குடும்பத்துக்குள்ளே சமாதானம், அன்பு பெருக்கெடுத்து ஓடும். வாழுகிற நாட்களிலே சமாதானமாய் வாழப்போகிறார். தேவன் கொடுத்த சமாதானத்தை அனுபவிக்க போகிறாய். சகோதரனே, உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத பேரின்ப சமாதானத்தை இயேசு வைத்திருக்கிறார். உனக்கு தரும்படியாய் ஆவல் உள்ளவராய் வந்திருக்கிறபடினாலே இயேசுவின் வருகையை குறித்து உனக்கு முன்னறிவிக்கிறார். இதற்காக தெரியுமா? உன் குடும்பங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வரக்கூடாது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழும்போது சமாதானம் கரைபுரண்டு போரும். கிறிஸ்து வரும்போது பரிசுத்தவான்களை ஒரு நிமிடத்திலே ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கக்கூடிய கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இயற்கை சூழ்நிலை ஒன்றை பற்றி சொல்லுகிறது. வாசிக்கலாம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஆங்கில வேதம் யாரிடத்துல இருக்கா? மத்தேயு 24:12. அங்கே the lawlessness abound, the love of many were grow cold என்று சொல்லுகிறது. அக்கிரமம் என்று சொல்லக்கூடியது இனிக்குட்டி என்று ஆங்கிலத்தில் வரும், இனிக்குட்டி. ஆனால் இங்கே லாலஸ்னஸ் என்று சொல்லுகிறது. நான் அக்கிரமம் மிகுதியாததனால் எப்படி அன்பு தணிந்து போகும் என்று யோசித்து பார்த்தேன். ஆங்கிலத்தில் எடுத்து பார்த்தேன், புரிந்தது. லாலஸ்னஸ் அக்கிரமம் இல்லை. லாலஸ்னா ஒழுங்குமுறை மாறுகிறதுனாலே, ஒழுங்குமுறை மாறுகிறதுனாலே ஜனங்களுடைய அன்பு தணிந்து போகிறது. வேலைக்கு போக வேண்டிய ஒரு வேலை கிடைக்க வேண்டிய தகுதியுள்ள மனிதனுக்கு லஞ்சம் கொடுக்கிறது. லாலஸ்னஸ் வருகிறதுனாலே அங்கே தகுதி இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கிறது. பணம் இருக்கிறபடியினாலே வழக்குகள் புரட்டப்படுகிறது. நியாயம் அநியாயத்துக்கு நேராய் போய்
அநியாயம் வின் பண்ணுகிறது பணத்திற்கு பின்னால். லாலஸ்னஸ், அன்பு தணிந்து போகிறது. எல்லா வீட்டில் இப்போ பார்த்தாலும் அம்மாமாருக்கு ஆட்சி தான் நடக்குது. லாலஸ்னஸ், அன்பு குறைந்து போயிட்டு. நான் இப்போ சமீபத்தில் பார்த்தேன், கணவன் நன்றாக வேலை செய்து குடும்பத்தை நன்றாக கொண்டு வந்தார். பிள்ளைகள் சம்பாதிக்க ஆரம்பித்தது, அப்பாவை ஒதுக்கி விட்டார்கள். லாலஸ்னஸ். அதுவரையிலும் சம்பாதித்த அந்த மனிதன் என்ன ஆனான்? மறக்கப்பட்டு போனான். அன்பு எப்படி வரும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். கடைசி நாட்களில் கர்த்தர் வருகிறார் என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த ஸ்பிரிட் ஆஃப் லாலஸ்னஸ் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் உங்களுக்கு மறைமுகமாக சொல்லி, தேவ சமூகத்திலே போய் அறிக்கை இடுங்க. என் குடும்பத்தில் நான் என்னென்னமோ தப்பு பண்ணுகிறேன், என் கணவர் வெளியே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வருகிறார் என்று சொல்லி உங்களுக்கு யாரும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆண் பிள்ளை சம்பாதித்து கொண்டு வரப்படுகிற மரண வேதனை கொஞ்சம் நெஞ்சல் எல்லாம் கஷ்டப்பட்டு அவன் பிள்ளைகளை ஒரு வழியாக்கி இன்றைக்கு வீடுகளிலே பார்த்தால் அவரை ஒதுக்கும் போது தனியாக ஒரு ரூமில் கொண்டு போடுகிறார்கள். எப்படி மனது வருகிறது? கடைசியில் சொல்லுகிறாள், இவனால் எனக்கு என்ன பிரயோஜனம் உண்டு என்று சொல்லி 5 பிள்ளை பத்து 5 பேரை நல்லா படிக்க வைத்து எல்லாம் நல்ல பிள்ளைகள் சம்பாதிக்க வந்தவன் அம்மா சொல்லுகிறது, அவனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆஸ்பத்திரியில், ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு நான் போய் பார்த்துருக்கேன். சாவு வார்டு என்று ஒன்று கிடக்கிறது. அங்கே உள்ள பரிதாபமான சூழ்நிலை பார்த்தபடினால பேசுகிறேன். பெண்களை யாரும் அவ்வளோ சீக்கிரமாக விட்டு விட்டு போகவில்லை. எத்தனையோ ஆண்கள் குடும்பத்தில் நல்ல கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைத்த ஆண் பிள்ளைகள் போய் பாருங்க, அநாதைகளாக கிடக்கிறார்கள். Spirit of lawlessness abound in the world. The love of many were cold. உலக மனுஷனுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஸ்பிரிட் ஆஃப் லாலஸ்னஸ். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று இயேசு சொன்னார். சமீபத்தில் ஒரு ஆட்டோக்காரரோடு நான் பிரயாணம் பண்ண நேர்ந்ததா. ஒரு பாட்டி ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கொண்டு வந்து விட்டு திரும்ப கூட்டிக் கொண்டு போனார். அந்த ஆட்டோவில் நானும் போனார். ஒரு விசுவாசி. அவர் அந்த வீட்டுக்குள்ளே போய்விட்டு வீட்டிலிருந்து அந்த வீட்டுக்குள்ளே போவதற்காக அந்த அம்மாவை தூக்கினார். அம்மா அவர் 60 கிலோ இருக்கும். அவர் தூக்கி கொண்டு போகிறார். ஒரு லாரி போகக்கூடிய இடம் இருக்கிறது. 2 சேரும் மரத்தை நட்டு போட்டிருக்கிறார்கள். ஃபுல்லாக சேரும் சகதியுமாக கிடக்கிறது. பணக்கார மனிதன் அதிலே அந்த ஆட்டோ உள்ளே போகிறதற்கு அதை சரி பண்ணி கொடுக்குறோம். அந்த அம்மா வாரத்தில் 2 நாள் அந்த ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அந்த மனுஷன் தான் தூக்கி கொண்டு போகிறான். அவர் சொல்லுகிறார், இது என்ன கண்டீர்கள் பிரதர்? யாரு? அம்மாவை ஒரு ஆட்டோக்காரன் தூக்கி கொண்டு போகிறான். ஆனால் கார் போக வேண்டிய இடம் இருக்கிற இடத்துல சேரும் சகதியமாக போட்டிருக்கிறான். கொஞ்சம் மண்ணு தட்டி உள்ளே விட்டால் வீட்டுக்குள்ளே வர ஆட்டோ போகும். அந்த 200 அடி தூரத்தை அந்த மனிதன் தூக்கி கொண்டு வந்து நின்று கொண்டு முதுகை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கடந்த வாரத்திலே ஒரு பரிதாபமான சம்பவத்தை பார்த்தேன். ஒரு அம்மா, ஒரு மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவதற்காக ஆட்டோக்காரரை அவருடைய மகன் ஃபோன் பண்ணி சொன்னார். ஆட்டோ எடுத்து கொண்டு போனார்கள். வீட்டிலே மருமகள் இருக்க அவள் திரும்பியே பார்க்கவில்லை. ஆட்டோக்காரர் கொண்டு போய் அங்கே போன உடனே அவருக்கு அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் ஏற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த மருமகள் சொல்ல, இல்லை இல்லை, ஊசி போட்டு கொண்டு வந்து விடுங்கள். டாக்டர் சொல்லுகிறார், இது போட வேண்டும். அவர் உடனே அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். அவர் ஆஃபீஸில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பிரதர் அதில் உட்கார்ந்து எவ்வளோ பணம் வேணுமானாலும் தரேன். அவர் உட்கார்ந்து அவருக்கு அந்த ட்ரிப்ஸ் ஏற்றி வீட்டில் கொண்டு போட்டுட்டு போங்க. லாலஸ்னஸ், லாலஸ்னஸ், லாலஸ்னஸ். மருமகளே, உனக்கு ஒரு மகனை கொடுத்த அந்த மாமன் இன்றைக்கு ஒரு ஆட்டோக்காரன் தூக்கி கொண்டு போகக்கூடிய அளவிலே மாறிப்போனது. நாளைக்கு நீயும் இதே போல் கிளவியாக மாட்டாய் என்று என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? மனம் திரும்புவோம். கடைசி நாட்களே அநாதை இல்லங்கள் பெருத்து விட்டது, முதியோர் இல்லங்கள் பெருத்து விட்டது. ஏனென்று சொன்னால் லாலஸ்னஸ். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டிய மகன் தன் குடும்பம் வாழ வேண்டும் என்று சொல்லி அநாதை இல்லங்களுக்குள்ளே கொண்டு போகல. இது கூட பரவாயில்லை. சிலர் நடு ரோட்டிலே பிச்சைக்காரத்தனமாய் போட்டு விட்டு எல்லாவற்றையும் பறித்து விட்டு போய்விடுகிறார்கள். கிறிஸ்தவனாகிய நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? நமக்கு இந்த உணர்வு வேண்டும். இது உலகத்தை அசைத்து கொண்டிருக்கிற கடைசி நாள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37, 38 கடைசியாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முந்தின காலம் வரையிலும் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் மட்டாய் ஜனங்கள் புசித்தார்கள். பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும்.
மனுஷர் பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், கட்டினார்கள், நாட்டினார்கள். நான் சொன்ன எங்க பார்த்தாலும் கட்டி கொண்டே இருக்கிறார்கள். கட்டினவன் கட்டினதை இடித்து விட்டு வேற கட்டுகிறான். நான் சமீபத்தில் ஒரு ஆளுடைய ஸ்டோரியை கேட்டேன். 25 லட்சம் ரூபாய் வீடை கட்டி விட்டு ஒருவன் வந்து சொன்னான், வாஸ்து சரியில்லை, இடித்து தரைமட்டமாக்கினான். வஸ்துவை தின்று கொண்டிருக்கிறார். சரிதானே? வாஸ்து இன்றைக்கு வஸ்துக்களை தின்று கொண்டிருக்கிற கடைசி நாள். கட்டுகிறார்கள், இடிக்கிறார்கள், நாட்டுகிறார்கள், எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம். பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், என்னென்னமோ நடக்கிறது. கடைசி நாள் எழும்புவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 5 விதமான காரியங்கள். இயேசு கைகளால் பெயர்க்கப்படாத கல், அது சேவியராகிய கல், டீச்சராகிய கல், ஆம்னிபட்டன்டாகிய கல், நெகோஷியேட்டராகிய கல், எம்பரராகிய கல். கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும், கண்மலையாகி பூமி நிரப்பும். கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும், கண்மலையாகி பூமி நிரப்பும். கிரீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்திட கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுதே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுதே. கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும், கண்மலையாகி பூமி நிரப்பும். கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும், கண்மலையாகி பூமி நிரப்பும். கிரீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுதே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுதே. அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு கூட மேகங்களிலே எடுத்துக் கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு இருக்கும்படியாய் கர்த்தர் அருள் தருவாராக. எதிர்பார்ப்போடு வாழ்வோம். இந்த கல் 2 நாட்களிலும் உங்களுக்கு 4 விதமான கற்களை கொடுத்திருக்கிறேன். செழிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் சகோதரனே. எதற்காக? நீ பரலோகத்திற்கு வர வேண்டும். உலகத்திலே சமாதானமாய் வாழ்ந்து பரலோகத்துக்கு வர வேண்டும். உனக்கு ஜீவன் கொடுக்கிறபடியா இயேசு வந்தார். இதற்காய் நீ திரும்ப பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லித்தான் இயேசு கல்லை நீக்கி போட்டார். 3ஆவதாக தேவதூதன் இயேசுவின் கல்லறையை விடுத்து எதற்காக இயேசுவை வெளியே அனுப்பினார் என்று சொன்னால், நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய கட்டளை கொடுக்கும்படியா இயேசு கல்லறையை விட்டு வெளியே வந்து, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற கட்டளை கொடுக்கும்படியாய்த்தான் அவர் வந்தார். இந்த கைகளால் பெயர்க்கப்படாத கல், அது வானத்திலிருந்து புரண்டு வரப்போகிறது. எதற்காக தெரியுமா? நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வீர்கள் என்று சொன்னால் பரலோகத்துக்கு போவீர்கள். எச்சரிப்போடு வாழ்வோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களோடு பேசுவாராக. நான் அல்சரிலே செத்து போன மனிதன். கர்த்தர் இவ்வளவு நேரம் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்தேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமேன், ஆமேன்.
நீங்காதீரும் நேசகாத்தரே ஒளிச்சமங்கி இருட்டாயிற்றே மற்றொரு தாசை அற்று போயினும் நீமை சகாயரே நீங்காதீரும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய அருளும் உறவும் தாசையும் நம் அனைவரோடும் சிறப்பாக 2 நாட்கள் செய்தி தந்த தாமஸ் சோபிதராஜ் அவர்களோடு ஊழியத்தோடும் பாடல்கள் குழு சிற்பாய் பாடிய தம்பிகளோடும் இனமாய் சபை குடும்பங்கள் அனைத்தோடும் சபை திருப்பணிகளோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.